யூ ஹாவ் இன் யுவர் ஹேண்ட், உன் கையில் இருக்கிறது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெசேஜ் எனக்கு எப்படி ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, நான் ஒருத்தவங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது அப்போ எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இது ஒரு மெசேஜ், இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் எவ்ரிபடின்னார். இட் இஸ் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. அவங்களுக்கு நான் ப்ராஃபஸியாக சொன்னது, ஆனால் இதுதான் மெசேஜ். அப்போ நான் அது யாத்திராகமம் 4 அதிகாரம் 2 முதல் 4 வசனத்தில் கர்த்தர் அவனை நோக்கி மோசேயை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். வாட் இஸ் தேட் இன் யுவர் ஹேண்ட் என்றார். இட்ஸ் எ ஸ்டாஃப்ன்றார், இட்ஸ் எ ஸ்டிக்குன்னு இன்னொரு பைபிளில் போட்டிருக்கு, இன்னொரு வெர்ஷனில். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. அப்போ இதில் என்ன பார்க்குறோன்னா, ஒரு உயிரற்ற ஒரு பொருளுக்கு, ஒன்றுமில்லாத ஒரு, நம்ம சொல்லுவோம் அது ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்டிக்கு அப்படின்னுவோம். ஆனால் அந்த ஸ்டிக்குக்கு இவர் உயிர் கொடுக்குறார். ஆண்டவர் ஒரு ஜீவனையை கொடுக்குறார். இது மோசே எதிர்பார்க்காத ஒன்று. ஆண்டவர் தன்னை யாருன்னு காமிக்கிறார். வாட் ஐ கேன் டூன்னு. அதை பார்த்தீங்கன்னா, அது அந்த சர்ப்பம் ஏன் அதை ஒரு கிளியாக்கியிருக்கலாம், புறாவாக்கியிருக்கலாம். அந்த கோலை அது ஏன் சர்ப்பமாக்குறார் அப்படின்னா, அது ஒரு ராயல் சிம்பல். அந்த க்ரௌன் ஆஃப் கிங் பார்வோன் ராஜாவுடைய கிரீடத்தில் உள்ள ஒரு பெரிய ராயல் சிம்பல் அந்த சர்ப்பம்ன்றது. இவர் ஃபியூச்சரில் எங்கே போக போகிறாருன்னா, இவர் எகிப்துக்கு அந்த அரண்மனைக்குள்ளே போக போகிறார் மோசே. அவங்க வணங்குகிற தெய்வம் அது. அவங்க சர்ப்பத்தை தான் தெய்வமாக வணங்குறாங்க. அது ஸோ நீ வணங்குகிற தெய்வம் யாருன்னா சாதாரணமான ஒன்று. வெறும் கோலை என்ன பண்ணுறாரு இவர், அந்த கோலை சர்ப்பமாக்கி காமிக்கிறார் ஆண்டவர். ஸோ நீ என்ன வச்சிருக்க அவன் கையில் அப்படின்றது தான். இது நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறது. வாட் யூ ஹேவ் ரைட் நவ், வாட் யூ ஹேவ். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் 8 முதல் 16 வசனத்தில் பார்க்குறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. இருந்தாலும் அதை நான் ஒரு படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிற்று. யாருன்னா எலியா தீர்க்கதரிசிக்கு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்க ஒரு ராஜாவுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஆண்டவர் சொன்னார்னா ஒரு பெரியதாக தான் சொல்லுவாருன்னு, நம்மளை போஷிக்கிறதுக்கு ஒரு பெரிய இடத்த, ஒரு பேலஸை சொல்லுவாருன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு விதவிக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன்றார் உன்னை போஷிக்கிறதுக்கு. 3.5 வருஷம் ஒரு கேரித்தாற்றங்கடையில் இருந்துட்டார். ஆண்டவர் காகங்கள் மூலமாக அப்பமும் இறைச்சும் கொடுத்து போஷிக்கிறாரு. கேரித்தாட்டு நீரை குடிச்சிக்கிட்டு 3.5 வருஷம் போயிடுச்சு. இப்போ அது முடியும் போது சொல்கிறாரு, நீ அடுத்து எங்கே போக போகிறான்னா, ஆகாபு கிங் இடத்துல ஆரம்பித்தது மினிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி எலைஜா கேட்க ஆரம்பிச்சதுன்னா, கிங் ஆகாப் முன்னாடி நின்று தீர்க்கதரிசனம் சொன்னார், இனிமேல் மழை பெய்ய வராது, பனி வராது, நான் சொன்னால் தான் இனிமேல் எதுவுமே நடக்கும், ஏன்னா ஆண்டவர் சொன்னாதுமே நடக்கும்னு சொல்லி. ஆனால் இவருக்கு நேராக ஒரு டெசர்டட் லைஃப் மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு வந்துட்டார் கேரித்தாற்றங்கடையில். இப்போ சொல்கிறார், ஒரு விதவிக்கு கட்டளையிட்டிருக்கேன்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது என்ட்ரன்ஸில் அங்கே ஒரு விதவை விறகு உருக்கிட்டு இருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்க ஒரு பெருசு இல்லை. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
என்கிட்ட வந்து ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, லாஸ்ட் ஃபுட்டு இதான் கடைசி சாப்பாடு, இது சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது, நாங்கள் பஞ்சத்தில் இருக்கிறோம், நாங்கள் சாக போகிறோம், கடைசியாக இருக்கக்கூடிய கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், அவ்வளவுதான். அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையப்படி என்னிடத்தில் கொண்டு வா. இருக்கிறது அந்த கொஞ்சம் தான் இருக்குது, செத்து போக போகிறோம், சாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு செத்து போகும் போடுறார், அந்த அதை எனக்கு கொண்டு ஒரு அடை பண்ணி கொண்டு வான்றார். பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம்னார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அது வரைக்கும் எலியா யாருன்னு சாரிபாத் வரைக்கும் தெரியாது. ஆர்டினரி பர்சன், யாரோ ஒரு மனுஷன், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் பார்க்க. அவர் வந்து சொல்கிறார், ஒரு சித்திரமான ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, இப்போ இவங்க வந்து, ஆனால் அதை சொல்லிட்டதுக்கு சொல்கிறது பின்னாடி என்னென்னா, உன் மாவும் குறைஞ்சு போகாது, ஒரு எண்ணெயும் குறைஞ்சு போகாது பாருன்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எலியா சாப்பிட்ருக்காரு, அந்த விதவியின் குமாரன், இவங்க எல்லாரும், ஏன்னா ஏற்கனவே பஞ்சம் இருக்குது, எத்தனை நாள் இல்லை, அதுக்கப்புறம் பஞ்சம் முடியும் வரை இவங்களுக்கு எதுவுமே செலவழிந்து போகவில்லைன்னு. அப்போ முதல்ல பார்த்தா ஒரு கோலை சர்ப்பமாக்கி காமிக்கிறாரு, வெறும் கோல் தான் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொன்னார் மோசே. அதை ஒரு சர்ப்பமாக்கி காமிக்கிறாரு, ஒரு உயிருள்ளதை ஆக்கி ஹூ அம்மைன்றதை காமிக்கிறார் கர்த்தர், நான் யாருன்றத. இங்கே வந்து ஒரு விதையை வச்சு எலியாவுக்கு காமிக்கிறார், I can feed you by a widow, by an ordinary widow. ஒரு வந்து உன்னை போஷிக்க என்னால் முடியும்னு காமிக்கிறாரு. அது என்னென்னா, ஒரு படி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குதுன்னு அதை வந்து மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறாரு ஆண்டவர். இதெல்லாம் நமக்கு ப்ராஃபஸி இதெல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், முதல் 7 வசனங்களில், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராஃபட்ஸ். அவங்க ப்ராஃபட்டிக் ஸ்கூல் வச்சுருந்தாங்க, எலிசா இவங்கெல்லாம் ஆல்ரெடி ப்ராஃபட்ஸாக இருக்கவங்களை எடுத்து இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க, 50 பேராக வச்சு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 50 பேர், ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ். அதில் ஒருத்தர் இறந்துட்டார். இதுவும் அந்த விடோ தான் வந்து சொல்கிறா, வந்து எலிசாட்டை வந்து பேசுகிறா, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன். அவன் வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் கொடுத்தவன், ஏன் கடன் கொடுத்தவன் அதுக்கு தான் சொல்கிறா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அவன் கடன் வாங்கிறது அவனுடைய ஹேபிட் கிடையாது, அவன் கடன் வாங்குறவன் கிடையாது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அப்போ யாரோ வாலண்டியராக கொடுத்துருக்குறாங்க, நீ வந்து அவன் கஷ்டப்படுற வாழ்க்கையை பார்த்துட்டு நீ வச்சுக்கோ, அப்புறமா கொடுன்னு யாரோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த இதை கான்டெஸ்ட்டை சொல்கிறாங்க. ஏன்னா கடன் வாங்காதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, இவன் எப்படி கடன் வாங்கினான்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இவங்க திருப்பி கொடுக்க முடியல அந்த கடனை. உடனே 2 குமார் இருக்காங்க, 2 குமாரை என்ன பண்ணுற, அடிமையாக்கிடலான்ட்டு வரான். எலிசா அவளை நோக்கி, இந்த கஷ்டம் இருக்குது எங்களுக்கு, இதில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிற்கிறா எலிசாட்ட. அப்போ எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். இங்கேயும் பாருங்கள், உன்கிட்ட என்ன இருக்குது, வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹவுஸ், இன் யுவர் ஹோம், வாட் யூ ஹேவ், உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்ற. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், அநேகம் எல்லாரிடத்திலும், எல்லாம் முக்கியம்,
எல்லார் இடத்துலையும் உன் வீட்டில் சுற்றி சுற்றி உன் நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துட்டையும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய், தான் முக்கியம், உள்ளே போய். ஏன் உள்ளே போய் வெளியே வச்சு பண்ணக்கூடாதுன்றார். நீ வெளியே எல்லாரும் திறந்து வச்சுக்கிட்டு வீட்டு வாசல் வச்சு எல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்காத, வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறார், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவளிடத்திற்கு போய் அவளுடைய வீட்டுக்கு போறா. போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை, இந்த பையங்க 2 பேரும் பாத்திரங்களெல்லாம் அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, ஊத்த ஊத்த வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு கூட எண்ணெய் தான், பாத்திரங்களான அநேகம் பாத்திரங்கள், இவன் ஊத்த ஊத்த எல்லாம் நிரம்ப 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 இன்னும் கொண்டு வா நிரப்பிக்கிட்டே இருக்கா. அப்போ இன்னும் கொண்டு வா, இருக்கிறது கூட நிரம்பிடுச்சு, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அவ்வளோதாம்மா, முடிச்சு போச்சுன்றானுங்க. இனி பாத்திரம் இல்லை, எல்லா பாத்திரத்தையும் வாங்கியாச்சு. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவ்வளோதான், இனி வேற பாத்திரம் கிடையாதுன்ற வரைக்கும் அந்த எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, அந்த எண்ணெயை விற்றேன்னா உன் கடன்லாம் தீர்ந்து போயிருந்தார், மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள், இனிமே நீங்கள் வாழ்கிறதுக்கான பணமும் அதில் கிடைக்கும் உங்களுக்குன்றார். அப்போ முதல்ல பார்க்குறோம், ஒரு கோலை சர்ப்பமாக்கி காமிக்கிறாரு. அடுத்து கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறாரு. இங்கே கொஞ்சம் ஒரு கூட எண்ணெயை என்ன பண்ணுறாரு, இங்கே அதை மல்டிப்ளை பண்ணுறார், பெருக செய்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். யோசுவா சொல்கிறார், ஏன்னா இது ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாட்ட. அதை யோசுவா வந்து ஆசாரியர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி எடுத்துகிட்டு முன்னாடி போங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாடி வருவாங்க, நீங்கள் அந்த யோர்தானில் மிதித்த உடனே உள்ளங்கால்கள், இவங்கள்ட்ட என்ன இருக்குது, ஆசாரியர்கள்ட்ட எதுவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், உன் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். 15ஆவது வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். அவ்வளவு அறுப்பு காலத்தில் அவ்வளவு ஒரு நிறைய ஓடுமா தண்ணீர். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. எப்படி நடக்குது பாருங்க, அற்புதம். இவங்க கால் பட்ட உடனே தண்ணி ரிவர்ஸில் ஓடுது, பின்னாடி ஓடுது, பின்னாடி ஓடி அது ஒரு குவியாக நிற்கிது, ஒரு குவியலாக நிற்கிது. அப்படியே உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. எல்லாம் அப்படியே குவியுது, குவிஞ்சிட்டு அப்படியே 2ஆக பிரியுது. செங்கடல் 2ஆக பிரிஞ்ச மாதிரி இந்த யோர்தான் தண்ணி 2ஆக பிரியுது. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். உலர்ந்த தரைவழி அப்படி நடந்து போகிறாங்க. 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம், யோசுவாலே 4ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல அதில் கரையெங்கும் புரண்டது. அதன் கரையெங்கும் புரண்டது என்னது அது பாருங்க, அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரண்டது. திரும்ப என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் கிராஸ் ஆகிட்டாங்க. யோர்தான் நதியை கடந்த உடனே ஆசாரிகள் இப்போ தான் கடைசி நின்றுட்டே இருக்காங்க. இவங்க எல்லாம் கடந்து போகிற வரைக்கும் ஆசாரிகள் நின்றுட்டு இருக்காங்க. நிறைய சம்பவங்கள் இடையில இருக்குது. அங்கேருந்து 12 கல்லை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு.
அடையாளமாக வெளியே வந்து ஒன்று சொல்கிறாரு. வெளியே இவங்க சுமந்துட்டு போன ஒரு 12 கல்லை போய் அங்கே நிறுத்த சொல்கிறாரு. இப்போ அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அது நமக்கு தேவை என்னன்னா, ஆசாரியர்கள் கால்கள் பட்டவுடனே யோர்தான் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. திரும்ப இவங்க வெளியே வந்தோடனே திரும்ப அது மூடிடுச்சு. இது கண்ணு முன்னால் காமிக்கிறார். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, ஆசாரிகளின் கால்கள் தான் அங்கே அற்புதம் செய்யுது. அந்த ஆசாரிகளின் கால்கள் பட்ட உடனே நடக்குது. முதல்ல பார்க்குறோம், கோல் பார்க்குறோம், அப்புறம் கொஞ்சம் பிடி மாவும் எண்ணெயும் பார்க்குறோம், அப்புறம் ஒரு குடம் எண்ணெய் வச்சு அற்புதம் பண்ணுறாரு. இங்கே வெறும் காலு தான், உங்கள் காலை எடுத்து வைங்கன்றார். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிற வார்த்தை. இதெல்லாம் நம்ம அதை அடுத்து ஆண்டவரே அது வருவார் அந்த ட்ராக்கில். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனம். இங்கே நம்ம தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு தடவை விதைக்கும் போது மீதியானர் அதை அழிச்சு போட்டுடுறாங்க. தொடர்ந்து இது நடக்குது. இவங்க எப்போல்லாம் விதைக்கிறாங்களோ அப்போல்லாம் மீதியை அழிச்சு போயிட்டுறாங்க. அப்போ கிதியோன் சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டவர் பேசும்போது, நீர் எங்களோட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு. அப்போ நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் ஆண்டவருக்கும் கிதியோனுக்கும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த லிட்டில் ஸ்ட்ரென்த் வாட் யூ ஹேவ், உன்கிட்ட இருக்கிற இந்த பலத்தோட நீ என்ன, எனக்கு நான் ஒன்றும் இல்லை, ஒரு வெறும் மனுஷன், நாங்கள் தோற்று போய்கிட்டு இருக்கிறான் இல்லை, இப்போ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிற நான் அல்லவான்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதுனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரையும் சிறியவன் என்றான். ஐ எம் நத்திங்கிறான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானரை முறிய அடிப்பாய் என்றார். அதுக்கப்புறம் நடந்தது தெரியும் நம்மளுக்கு. 32,000 பேர் இருக்காங்க. இல்லை இவ்வளோ பேர் வேண்டாம், குறைன்னு சொல்லி கிடைச்சி வெறும் 300 பேரோட தான் போகிறார் இவர். 300 பேரோட போய் இதுவரைக்கும் யார்கிட்ட தோற்று போனாங்களோ அந்த மீதியானரை இவர் ஜெயிக்கிறார். அப்போ இங்கே இருக்கிறது என்னென்னா, உனக்கு இருக்கிற பலம், உனக்கு என்ன பலம் இருக்கோ அதோட போன்றார். அடுத்து பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. இது நம்மளை பார்த்து பேசுறது. உன் ஆகாரத்தை நீ இதுதான் எனக்கு சாப்பாட்டுக்கு இருக்குது, இதுதான் இருக்குன்ற உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்றார். என்னவோ சொல்ல வரார் கர்த்தர். இது மூலமாக நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வரார், நாமளாக யூகிக்கக்கூடாது. அதான் மெடிடேஷன்றது. தியானம்ன்றது கவனமாக ஆண்டவர் என்ன சொல்ல வரார் முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா அஸ்யூம் பண்ணக்கூடாது. பல பிரசங்கங்களை கேட்டிருப்போம். அந்த பிரசங்கங்களை கேட்டுட்டு ஒரு பக்கம் நமக்கு இதுதான்ற மாதிரி இருப்போம், இதுதான் அப்படின்னு நினைப்போம் மெசேஜ். இன்னொரு பக்கம் நான் எப்பயும் சொல்லியிருக்கிறேன், 2, 4, 6ன்னா அடுத்து ஈவன் நம்பர்ஸ்னால் 8, 10ன்னு தான் போகும். அப்படி ஒரு கணக்கு இருக்கும். 1, 3, 5, 7ன்னா அப்போ ஆட் நம்பர்ஸில் தான் போகும். 2, 4, 6ன்னா ஈவன் நம்பர்ஸில் தான் அடுத்து போகும். டிசெண்ட் ஆகும் இல்லைன்னா அசெண்ட் ஆகும்னு நினைப்போம். அது மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படி யோசனை வரும் நமக்கு, ஆனால் அது ஃபைனல் கிடையாது. இன்னும் ஆண்டவர் பேச வரல, அவர் ஏதோ ஒன்று நம்மள்கிட்ட சொல்ல வர்றார். ஈவன் இட் இஸ் ஃபார் மீ. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அவர் சொல்ல எழுதிக்கிட்டு தான் இருந்தேன்னுடைய நான் கன்க்ளூஷனுக்கு வரலை. இன்னும் எப்பயுமே அந்த கன்க்ளூஷன் நான் வரமாட்டேன். முழுக்க ரேமாக்குள்ளே நிற்கணும். அப்போ தான் நீங்கள் முழுமையாக ஆண்டவர் சொல்கிறத கேட்க முடியும். பிரசங்க எனிபடி கேன் டூ, எனிபடி கேன் ப்ரீச். அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பிரசங்கம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யாருனாலும் பிரசங்கம் பண்ணலாம். நம்மளுக்கு பிரசங்கம் தேவையே இல்லை. நமக்கு தேவை தீர்க்க தரிசன வார்த்தை. இப்போ எனக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதுதான் முக்கியம். என் வாழ்க்கைக்கு, என் சூழ்நிலைக்கு, என் குடும்பத்துக்கு, என் தேசத்துக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதுதான் முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். நம்ம இப்போ உன் ஆகாரத்தை, இந்த பிரசங்கி 11:1 பார்த்தோம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அது பலனை காண்பாயின்னு. நீ
ஒரு ஆகாரம் இதில் உயிர் இல்லாத ஒன்று. இது ஜீவன் கிடையாது இந்த ஆகாரத்தில். இப்போ உன் கையில் இருக்கிற விதையை நீ தரையில் விதைச்சி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அது முளைச்சி வரும், செடியாகி கொடியாகி மரமாகி கனிகளை தரும். ஒரு ஆப்பிள் விதையை விதைச்சின்னா ஒரு ஆப்பிள் மரம் வரும், அதுலேருந்து பல பழங்கள் வரும், அதில் பல விதைகள் வரும், அதில் பல பெரிய ஆப்பிள் தோட்டமே வரும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இவர் என்ன சொல்கிறாரு, நீ சாப்பாடுக்காக வச்சுருக்கிறேன், இந்த சாப்பாடு தூக்கி நம்ம தண்ணியில் போடுன்றார். தண்ணியில் போட்டால் அது எப்படி நமக்கு அதான் தெரியலை. அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்ல வரார். அவருடைய ஞானத்தை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்றார். ஒரு காற்று எந்த திசையிலேருந்து எந்த திசை போகுதுன்றதையும், ஒரு கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் எப்படி, போன்ஸ் எப்படி உருவாகுது, எப்படி ஒரு ஷேப் வருது ஒரு குழந்தைக்கு, இதெல்லாம் நீ தெரியாது. அதுபோல நான் செய்கிற எல்லா செயல்களையும் நீ அறிந்து கொள்ள முடியாதுன்றார். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நெகிழ விடாதே. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. காலையிலே உன் விதை விதைனா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு விதை நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ என்ன செய்யணுமோ அதை செய். மாலையிலன்னா ஒரு நாள் முடியும் போது களைப்பாக இருக்கும், வேலை செஞ்சு நமக்கு களைப்பாக இருக்கும், சரீரத்தில் களைப்பு இருக்கும், மனசில் ஒரு களைப்பு இருக்கும், டயர்டாக இருக்கும். அப்போ அந்த டயர்ட்னஸில் என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்கின்றார். அப்போ நல்ல உற்சாகமாக இருக்கும்போது என்ன செய்யணுமோ அதையும் செய்ய, உற்சாகம் இல்லாமல் இருக்கும்போது எதை செய்யணுமோ அதையும் செய்ய. இதுவோ அதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு தெரியும்ன்றார். நீ அறிய மாட்ட, என்னுடைய எல்லா செயல்களையும் நீ அறிந்து கொள்ள முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேளுன்றார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15-21 வசனங்களில் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். 5 அப்பம் 2 மீன்கள் தான் இருக்குது. உங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. இருக்கிறத உங்கள் வாட் யூ ஹேவ்னா 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. அதை இவர் வாங்கி இவர் ஆசீர்வதித்து அதை திருப்பி கொடுக்கும்போது அது பலுகி பெருகுது. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்க. ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு ஃபீட் பண்ணுறாரு. மீதியானதை 12 கூடையினர் எடுக்கிறாங்க. அப்போ அந்த 5 அப்பம் 2 மீன் நம்ம கொஞ்சம் நினைப்போம், இதை வச்சு இத்தனை பேருக்கு எப்படி நம்ம கொடுக்கறதுன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்க வைக்கிறார். கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நடக்குது. ஆசீர்வாதமான மழை, அது மழை மாதிரி எப்படி யோசித்து பாருங்க. அவர் கையில் கொடுக்குற வரைக்கும் வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் ஜீசஸ் கையில் கொடுக்குற வரைக்கும். திருப்பி அவர் கொடுக்கும்போது ஏராளமாக கொடுக்குற, ஏராளமாக எல்லாருமே சாப்பிட்றாங்க, திருப்தி ஆகுறாங்க. திருப்தியாகி மீதியானதை 12 கூடையினர் எடுக்கிறாங்க. அடுத்து மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32-38 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 7 அப்பம் சில சிறுமீன்கள் தான் இருக்குது. அங்கேயும் என்ன இருக்கு உங்கள்கிட்டன்றாரு. 7 அப்பமும் கொஞ்சம் மீன் தான் இருக்குன்றாங்க. அதை வாங்கி அதை ப்ளஸ் பண்ணி கொடுக்கும்போது 4000 பேர்களுக்கு மேலான் கொடுக்குறாரு. 7 கூட நீர் மீதியாக எடுக்கிறாங்க. அப்போ அங்கே இதே மாதிரி தான். அங்கே ஒரு 18,000 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் கொடுத்து மீதியானதை 7 கூட நீர் எடுக்கிற அளவுக்கு எடுக்க வைக்கிறார். இப்போ கொஞ்சத்தை பலுகி பெருக பண்ணுகிறான்ற மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு மெசேஜ். லூக்கா 21ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் பார்த்தோம்னா அந்த 7 விதவை 2 காசு வச்சுருக்க அதை காணிக்கா போடுறா. ஆனால் இவர் ஜீசஸ் என்ன சொல்கிறார், மற்ற எல்லாரை பார்க்கலையும் அதிகமாக போட்டாள்ன்றார். எல்லாரும் அவங்க பரிபூர்ணத்தில் இருந்து தேவனுக்கு என்று காணிக்க போட்டாங்க. ஆனால் இவோ தன் வறுமையில் இருந்து, ரொம்ப வறுமை என்னன்னா அவள் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அப்போ அந்த 2 காசு யார் வருது? கர்த்தர் கொடுத்தது. இதை கர்த்தருக்கே நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறான்.
அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, அண்ணாள் நமக்கு ஞாபகம் வருது. குழந்தையே இல்லாமல் இருக்கும்போது தவிச்சு கிடக்கிறாங்க. அங்கே பெனினாளுக்கு குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை. 10 குழந்தை வந்துருச்சு, இங்கே இவளுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ரொம்ப சோர்ந்து போய் கடைசி எனக்கு என்ன, நீ எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா உமக்கே நான் தர ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்கே நான் கொடுக்குற ஆண்டவரேன்னு ஒன்று குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் இங்கே 2 காசு வந்து அதையும் மொத்தத்தையும் ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அப்படியே கொடுக்குறாங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில் ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு தாவீது கேட்குறாரு. எல்லாரும் மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க, அதில் சந்தோஷப்பட்டார்கள்ன்ட்டு. ஆலயத்தை கட்டுறதுக்கு காணிக்க கொடுக்குறாங்க, நகையாக பொன்னாக கொடுக்குறாங்க, தங்கமாக கொடுக்குறாங்க, அதில் மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க, சந்தோஷப்பட்டாங்கன்றாரு. 14வது வசனத்தில் இந்த திராணி எப்படி உண்டாச்சு, இந்த மனப்பூர்வமாய் கொடுக்க எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கருத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். தாவீது சொல்கிறாரு, இதெல்லாம் வாட் யூ ஹாவ் வித் யூன்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ தாவீது சொல்கிறார், எல்லாம் நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். 16வது வசனம் சொல்கிறார் திரும்பவும், எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. இது ஏன் இதுன்னு சொல்லி கிளைம் பண்ண ஒன்றுமே கிடையாது. நம்ம சுகம் நம்மகிட்ட இருக்கா? இல்லை, கர்த்தர் கொடுத்த சுகம். நான் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் நீ ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. நான் நீ சமாதானமாக இருக்கேன்னா அது கர்த்தர் கொடுத்தது. நான் இந்த நிலைமையில் நீ இருக்கிறேன்னா அது கர்த்தரால தான், பணத்தினால அல்ல, என் படிப்புனால அல்ல, என் திறமையினால அல்ல. மத்திய 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனங்கள்ல தெரியும். ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுக்குறாரு. இந்த 5 வந்து 10 ஆக்கணவனுக்கு என்ன பண்ணுறாரு, உண்மை ஒத்தும் ஊழியக்காரனை என் சமாதானத்துக்குள் பிரவேசின்றாரு. 2 4 ஆக்கணவனுக்கும் சொல்கிறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய சமாதானத்துக்குள் பிரவேசின்றாரு. அந்த 1 புதைச்சி வச்சோம்னா அவன் சொல்கிறார், நீ காசு கடையில் வச்சு வட்டியாவது வாங்கியிருக்கலாம் இல்லைன்ட்டு, நீ கடின இறுதியும் உள்ளவன்னு சொல்லி நான் புதைச்சி வச்சுட்டேன்றாரு. தாளந்துகள், பணம், நம்ம கொடுக்குற பணத்தை நம்ம அவர் என்ன சொல்கிறாரு, வாட் யூ ஹாவ் இட் ஹாஸ் டு பி மல்டிப்ளைடு, அது பலுகி பெருகணும், உனக்கு நான் கொடுத்ததை வந்து பலுகி பெருகணுன்றாரு. அதில் வந்து சொல்கிறார் பாருங்க, மத்திய 5ஆம் அதிகாரம் 13 14 வசனம் என்ன சொல்கிறாரு, நாம் உப்பாக வெளிச்சமாக இருக்கணுன்றாரு. நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ உப்பாக வெளிச்சமாக இருக்கணும். உப்புன்னா என்ன, ருசிகள்னு வாங்க மதுரையில், ருசிகள், ருசியை தருகிறது. அது ஒரு சாப்பாட்டில் உப்பு இருந்தால் தான் அதுக்கு ருசியை, உப்பு இல்லைன்னா என்ன சாப்பாடு பண்ணாலுமே அது ருசி கிடையாது. அப்படி போல் நீ வந்து ஒரு மற்றவங்களுக்கு ருசி தருகிற ஒரு ஆளாக இருக்கணுன்றாரு. அடுத்தது என்னன்றார், வெளிச்சமாக இருக்கணுன்றாரு. மற்றவங்களுக்கு, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ எப்படி இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணுன்றாரு. அவங்க எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுவேன்றவங்களுக்கு நீ வெளிச்சமாக இருக்கணுன்றாரு. 2 கொரிந்தியர் 3:2 நீ எழுதப்பட்ட நிருபமாக இருக்கணுன்றார். உன் வாழ்க்கை பேசணும், மற்றவங்களுக்கு எழுதப்பட்ட நிருபம், லிவிங் எபிசல். நீ ஏன் வந்து உன்னை பார்க்கும்போது மற்றவங்க இப்படி போல் நான் வாழணும், இப்படி போல் நான் அமைதியாக இருந்து பழகணும், இப்படி போல் நான் சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும், இப்படி போல் நான் பொறுமை உள்ளவனாக இருக்கணும், இப்படி போல் நான் அன்புள்ளவனாக இருக்கணும், இப்படி போல் நான் இரக்கமுள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 4 மாடல் மாதிரி இருக்கணுன்றார். பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிதம்னு வாங்க. இப்போ நீங்கள் கர்நாடக கச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிறவங்க எவ்வளோ மியூசிக் இருந்தாலும் ஒரு தம்புரா இருக்கும். அந்த தம்புரா வந்து மீட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதான் அந்த ரிதம். அப்படி பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு ரிதம் இருக்குது. அது என்ன ரிதம்னு கேட்டிங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகள், அனாதை, விதவை, இவங்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இவங்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இவங்களுக்கு போகணும். ஏழை ஜனங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பன் இல்லாத அநாத பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, அநாத பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும், கைவிடப்பட்ட பிள்ளைகள்,
அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பு போகணுன்றதில் தெளிவாக சொல்லிக்கிட்டே வருவார். இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, மற்ற 28ஆம் அதிகாரத்துலேருந்து 18 20 வசனம் சொல்கிறோம். சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, சுவிசேஷம் சொல்லப்படணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படணுன்றார். இயேசுவை பற்றி சொல்லப்படணும். உங்களுக்குன்னு ஒரு இரட்சகர் இருக்கிறார், உங்களுக்கு ரட்சிப்பு அவசியம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். இயேசு கிறிஸ்து தான் அதை தர முடியும். அவர் தான் வழி, அவரை தவிர வேறு வழி கிடையாது அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். சுவிசேஷம் சொல்லப்படணும், சகல ஜனங்களுக்கும் சொல்லப்படணும். அப்படி கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்றாரு. இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறார், இப்போ எல்லாம் பார்த்தோம். இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படின்றதுக்கு முன்னால் வேதத்தின் அடிப்படையில் யார் யாருக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, இது ஒரு அவுட்லைன் தான். இது ஃபுல்லாக டீட்டெயில்டு ஸ்டடி. பட் நான் ஒரு அவுட்லைனுக்காக சொல்கிறேன். எஸ்தருக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா, எஸ்தருடைய வாழ்க்கை ஒரு அனாதை, தாய் தகப்பன் இல்லாத அனாதை. பெரிய பையன் மொர்தெகாய் எடுத்து வளர்க்குறாரு. ஆனால் அந்த எஸ்தர்கிட்ட வாட் டு யூ ஹேவ் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னா என்ன சொல்லுவாங்க? தயை. எல்லார் கண்ணிலையும் அவங்களுக்கு தயவு கிடைக்கிது. கீழே இருக்கிற சிப்பாயிலிருந்து மேலே இருக்கிற ராஜா வரைக்கும் எல்லார் கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைக்கிது. அடுத்து பேதுரு பார்த்தீங்கன்னா தைரியம், ஒரு போல்டான ஆள் பேதுரு. கடல் மேலே நடந்து வரார் ஜீசஸ் கிரைஸ்ட். உடனே மிச்சவங்களும் அவ்வளோ பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவு சீஷர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பேதுரு மட்டும் நான் நடக்க முடியுமான்னு கேட்குறார். இவர் இறங்கி கடல் மேலே நடக்கிறார். அதெல்லாம் விஷுவல் அப்படி கூட இருந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும். நீங்களும் ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ் மாதிரி யோசித்து பார்க்கணும். பீட்டர் மட்டும் இறங்கி நடக்கிறார். எப்படி யோசித்து பாருங்க. ஜீசஸ் அவர் காடு, இஸ் காட், அவர் ஆண்டவர், தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நடக்கலாம். பேதுரு நடக்கிறார் கடல் மேலே. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மகளெல்லாம் மரியாள், மற்ற மரியாளும் போய் சொல்லும்போது கல்ற காலியாக கிடக்குது, ஆளை காணணும், ஜீசஸை காணணும். உடனே யோவான் விடுறாரு. அதுக்கு மேலே முன்னாடி பேதுரு ஓடி உள்ள கல்றைக்குள்ள தைரியமாக உள்ளே போய் பார்க்குறாரு. யாருமே உள்ளே போல, தைரியமாக உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்க்குறாரு பேதுரு. அவ்வளோ ஒரு தைரியமான ஆள். அப்போ அவர்கிட்ட வாட் யூ ஹேவ்னா த போல்டுனஸ். போல்டுனஸ் வந்து யார்ட்டு இல்லாதது. தோமா பார்த்தீங்கன்னா, தோமாட்ட வாட் யூ ஹேவ் அப்படின்னா, தோமா வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சிற்பி, ஒரு ஓவியர், ஒரு சிற்பி, ஒரு ஆர்கிடெக்ட். அவர் இஸ் அன் ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்கிடெக்ட். அப்போ எத்தனை கோயில்கள் கட்டியிருக்கிறார். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீசஸுடைய ஃபேஸை அப்படியே செதுக்கியிருக்கிறார். அந்த கல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அதை கட் பண்ணி, அது பெரிய பெரிய கல், அதை வந்து அதெல்லாம் வச்சு பெரிய ஆலயங்களை கட்டியிருக்கிறார். 7 ஆலயங்களை கட்டியிருக்கிறார். அதை நான் ஒன்று பார்த்தேன் போய், அது பார்த்தாலே அப்படி தெரியும் அவர். அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் தோமா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ன்றது அப்போ தான் நான் பார்த்தேன். நான் அப்போஸ்தலன் யோவான்ட்ட வாட் யூ ஹேவ்னு என்ன சொல்வார்? அப்போஸ்தலன் ஜான்கிட்ட கேட்டால் அன்பு. அவருடைய எழுதின காஸ்பல், அவர் எழுதின எபிசல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்பை தான் பிரதானப்படுத்தி எழுதியிருப்பார். அன்பின் அப்போஸ்தலன். அன்பு 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 தான். எலியாட்ட கேட்டால் எலியா, எலிசா, பினகாஸ், யோவான் ஸ்நானகன், இவங்கள்ட்டெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா வைராக்கியம், ஜீல். அவங்கள்ட்ட ஜீல் இருந்துச்சு. பினகாஸ்ட்டை வந்து ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடியவங்க பினகாஸ், எலியா, எலிசா, அது மாதிரி யோவான் ஸ்நானகன். இவங்கள்டெல்லாம் வைராக்கியமாக இருந்தாங்க கர்த்தருக்காக. அடுத்து தெபோராள். தெபோராள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டிட்டர்மினேஷன், உறுதி. பெரிய இராணுவமே ஸ்தம்பிச்சு நிற்கிது, ஒரு தேசத்தின் இராணுவமே. ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லை, நம்ம வில் வின் திஸ் வார், வெற்றி தருவார், ஆண்டவர் ஜெயத்தை தருவார். ஒரு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம், அக்யூரேட் ப்ராஃபஸி, துல்லியமான தீர்க்க தரிசனம். வெறுமனே அந்த இல்லை கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் ஜெயத்தை தருவார்னு பொதுவாக பேசலை, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க.
இந்த வாறு கத்தரை செய்வார். இதோடைய எண்டு வந்து ஒரு ஆர்டினரி லேடி மூலமாக நமக்கு விக்டரி கிடைக்கும்ன்றாங்க. துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்து தானியேல், யோசேப்பு, சாலமோன், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வீக ஞானம், ஒரு டிவைன் விஸ்டம், ஒரு தெய்வீக ஞானம் இருந்துச்சு. வாட் யூ ஹேவ் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதான் சொல்லுவாங்க. மோசேட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்துச்சு. அவர் ஒரு லீடர். அவர் அவ்வளவு ஜனங்களையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. முரட்டாட்டம் பண்ணுகிற ஜனம். அவர் என்ன சொல்கிறாரு, வெண்கல கழுத்துன்றார், இரும்பு நெத்தின்றார், வணங்கா ஜனம்ன்றார். அவங்க அவ்வளோ பேரையும் பொறுமையாக நடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. பவுல் டெண்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ். எப்படி நம்ம அப்போஸ்தலன் யோவான அன்பின் அப்போஸ்தலன் சொல்கிறோமோ, பவுல் வந்து கிருபையின் அப்போஸ்தலன். அந்த கிருபைன்னு என்ன அவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிருபை என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இஸ் எ ரைட்டர், இஸ் எ டீச்சர், இஸ் எ லீடர். அநேகரை உருவாக்குனார், அநேக சபைகளை உருவாக்குனார். 12 வருஷம் பெரும்பாடல ஸ்திரிக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு டெனாசிட்டி கேட்டிங்கன்னா விடாப்பிடியா, எனக்கு எப்படி நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் உண்டாகும், அதில் உறுதியாக இருந்தாங்க. அது டெனாசிட்டி. அது அதே மாதிரி கானானிய ஸ்திரீட்ட இருந்துச்சு. அந்த மகா வந்து ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தை. அது பயங்கர அவஸ்தை. ஏசு பின்னாடியே போனால் ஏசு ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாரு. சீசர்கள் போய் கேட்குறாங்க, உதவி செய்யணும், பின்னாடியே வராளின் போது இல்லை நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்தேன், புறஜாதிகள் தான் வரலன்ட்டார். அப்போ இவ போய் கேட்குறா கானானிய ஸ்திரீ, பிள்ளைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் கீழே விடும் இல்லையா, நாய்க்குட்டிகள் போய் சாப்பிடும் இல்லையா, அந்த நாய்க்குட்டி மாதிரியாவது என்னைய பாருன்றான். அந்த ஒரு டெனாசிட்டி விடாப்பிடியாக போகக்கூடியது. நெகேமியா என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். செபிக்கிற மனுஷன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி தான் அவர் எல்லாத்தையும் செய்கிறார். ஆண்டவருடைய உதவி கேட்குறாரு, எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய உதவி கேட்குறார். முழுக்க நெகேமியா புஸ்தகம் முழுக்க பார்த்தீங்கன்னா he starts everything with prayer. ஜெபிச்சு தான் ஒவ்வொன்றையும் கடைசி கூட என்னை நினைங்க, நான் செஞ்சதெல்லாம் நினச்சி பாருமையான்ட்டு ஒரு கண்டினியூஸாக ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு லீடர், ஒரு கப் பேரர், ஆனால் அவருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்குறார் ஆண்டவர். மாதிரி எஸ்ரா வந்து ஒரு இஸ் எ டீச்சர், நல்லா கற்று தேர்ந்த வேதபாரகன். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா மரியாள். அதை இந்த மரியாள் யாரை சொல்கிறேன்னா மாத்தாளுடைய தங்கச்சி மரியாள். தன்னை விட்டுடப்படாத நல்ல பங்குன்னு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாவீது பார்த்தீங்கன்னா தாவீதுட்ட வாட் யூ ஹேவ் வித் யூ அப்படின்னு கேட்டால் நம்ம வெறும் கூழாங்கல் தான் இருக்குது அவர்கிட்ட. ஆனால் அந்த கூழாங்கல்ல வச்சு தான் என்ன பண்ணுறாரு, கோலியாத்தை அடித்து தூக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் சுரமண்டலம் வச்சுருக்கிறேன்றாரு. இந்த சுரமண்டலம் வாசித்தா தேவ பிரச்சனை வரும், பிசாசு அலறிக்கொண்டு ஓடும். பல சங்கீதங்கள், புதிய ராகங்களை கொடுத்தார், புதிய பாடல்களை கொடுத்தார். அப்போ நம்மளை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவோம், வாட் யூ ஹேவ் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். வாட் ஐ ஹேவ்னா என்னிடத்துல என்ன இருக்குன்னா அது என்கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார் அதை பாருன்றார். உன் கையில் இருக்கிறது என்ன? அப்போ நம்மளை பார்த்து கேட்குறாரு, ஒவ்வொருத்தரை பார்த்தோம், நான் உனக்கு என்ன கொடுத்துருக்குறேன் நீ பார்த்தியான்னு கேட்குறாரு. நீ உன்ட்ட என்ன கொடுத்துருக்குறேன்? அப்போ நம்மளை என்ன கொடுத்துருக்கிறாரு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு டேலண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார், நம்மளை நல்ல ஆட்டிடியூட் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அங்கே வந்து அந்த ஏழை விதவை போட்டான்னா வித் வாட் ஆட்டிடியூட் ஷி கிவ்ஸ், என்ன நோக்கத்தோடு கொடுக்குறா பாருன்னு தான் சொல்கிறாரு. வாட் ஷி கிவ்ஸ் இல்லை, வித் வாட் ஆட்டிடியூட் ஷி கிவ்ஸ். என்ன கொடுக்குறா, என்ன நோக்கத்தோடு கொடுக்குறா, அதான் முக்கியம். மனுஷனுக்கு அவன் வழிகளெல்லாம் செம்மையாக தோன்றும், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார்ன்றார் நீதிமொழிகள் 16:2. அப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ நீ என்ன நோக்கத்தோடு நீ அதை செய்கிற, நம்ம கொடுத்துருக்கிற திங்கிங், நம்ம கொடுத்துருக்கிற ஃபீலிங், நம்ம கொடுத்துருக்கிற இமேஜினேஷன், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும்.
அப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு. தாளந்துகள் அப்படின்னா நல்லா குக் பண்ணலாம், நல்லா சமைக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்துருப்பார். அது ஒரு டேலண்டாக கொடுத்துருப்பார். நல்ல டெய்லரிங், நல்லா தைக்கக்கூடிய கிருபையை கொடுத்துருப்பார். ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வச்சுருப்பார், ஸ்போர்ட்ஸ் உமனாக வச்சுருப்பார். நல்லா பாடக்கூடிய இதை கொடுத்துருப்பார். நல்லா கவுன்சில் பண்ணக்கூடிய கிருபையை கொடுத்துருப்பார். அப்போ இமேஜினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற வேலையை நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்ஃபர்டராக, ஒரு ஸ்ட்ரென்த்தனராக பார்க்கணும். இப்போ நம்ம ஹஸ்பண்டு எப்படி ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இவர் வேறு ஒரு இடத்துல வேலை பார்க்குறாருன்னு வைங்க. அப்போ எப்படி இருக்கும் அந்த ஒய்ஃபுக்கு? இவர் குடும்பம் ஒரு இடத்துல இருக்குது, ஹஸ்பண்ட் இன்னொரு இடத்துல இருக்கிறாரு. டெய்லி ஃபோனில் பேசினாலும் ஃபிசிக்கலாக கூட இருக்கிற மாதிரி இருக்காது. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இமேஜினேஷன் யூஸ் பண்ணணும். ஹஸ்பண்ட்டை இவன் என்ன இல்லைன்றதான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட என்ன, நம்மகிட்ட கர்த்தர் எப்படி கொண்டாந்துருக்கிறான்றதை பார்க்கணும். இவர் வேறு ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம கூட இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதுதான் இமேஜினேஷனை கொடுக்குறாரு. ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல, இங்கே ஒரு இடத்துல இருக்கிறோம். பிரிஞ்சிருக்கும் போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி ஹஸ்பண்ட் என்ன யோசித்து பார்க்கணும்னா, இமேஜினேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இவ்வளவு தூரம் லேட் நைட் வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியிருக்குது, நைட்டெல்லாம் வேலை பார்க்க வேண்டியிருக்குது, இவ்வளவு அலையணுமா அப்படின்னு யோசிக்கும்போது, வேலை இல்லாத போது எப்படி இருந்தோன்னு யோசித்து பார்க்கணும். ஒரு இன்கம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தாங்கன்னு கேட்டோம். அப்படி நமக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். வாட் வி ஹேவ், வாட் காட் ஹஸ் கிவன் டு அஸ், நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார். நம்ம சுகவீனமாக இருக்கும்போது யோசித்து பார்ப்போம். நம்மளுக்கு ஐயோ இவ்வளோ நல்ல சுகமாக இருக்கிறது எவ்வளோ அவசியம்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. ஒரு சகோதரன், மூத்த சகோதரன், வயசில் மூத்தவர், நல்ல அனுபவம் உள்ளவர், ரொம்ப பொறுமையானவர். அவர் இந்த கொரோனாவில் அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு திருப்பி வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் ஃபோனில் பேசினார். பேசும்போது பாவமாக இருந்தது அவர் சொன்னதெல்லாம் கேட்டு. இவர் ஆஸ்பத்திரி கிடைக்கலையாம். ஆஸ்பத்திரி கிடைக்காம இவருக்கு அலைஞ்சிருக்கிறாங்க. இவருக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு எப்படியோ போய் ஹாஸ்பிட்டலில் சேர்றதே பெரிய கிருபையாம். நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒரு மூத்த ஊழியக்காரர், அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வச்சு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆம்புலன்ஸ்லேயே வச்சுருக்கிறாங்க அவரை. ஒரு நாள் முழுக்க ஆம்புலன்ஸ் இருந்திருக்கிறார். ஆம்புலன்ஸில் இருந்து அவர் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ற வரைக்கும் அவருக்கு முடியலை. அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. அவருக்கு என்ன செய்யணும் அவருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியல. அவருக்கு ஏன்னா இடம் கிடையாது, எந்த ஹாஸ்பிட்டலும் இடம் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒரு மூத்த ஊழியக்காரரு, அந்த மூத்த ஊழியக்காரர் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஊழியக்காரர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. எங்கேயுமே இடம் கிடைக்கல. அப்ப எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பாருங்க. ஆம்புலன்ஸ்ல வச்சு சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி போல இந்த சகோதரனுக்கு சொன்னவர் அப்படி போல கிடைச்சி உள்ள போயிட்டாரு. போனா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு அழுக கேட்குமா, ஓன்னு அழுவாங்களா எல்லாரும். என்னன்னா இந்த போயிடுச்சின்னு வாங்கலாம், இந்த இது போயிருச்சு, அது போயிருச்சு, இந்த கொசு செத்து விழுகிற மாதிரி சொல்லுவாங்களாம். இந்த அது போயிருச்சு, இந்த இது போயிருச்சு, இந்த அங்க அவ்வளவுதான், அது போயிருச்சு, இது போயிருச்சுன்னு போது இவருக்கு அவ்வளவுதான், நாமளும் போயிருவோம்னு நினைச்சிட்டாராம். ஒரு நாள் வயசானவர் அவங்க ஒய்ஃபுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு, நான் திருப்பி வருவேன்னு நினைக்காத, நான் அவ்வளவுதான், இவனை திடப்படுத்திக்கொள், கர்த்தர்கள் உன்னை திடப்படுத்திக்கோ, நான் திருப்பி வரமாட்டேன். எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர் அவர் சுகமாய் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவ்வளோ நேரம் பேசினார்.
அந்த மரணத்தை நான் பார்த்தேன் பிரதர்ன்றார். ஐ சா த டெத்ன்றார். அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாயிட்டார். அவ்வளவு நேரமும் அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும், அதை செஞ்சிடும், இதை செஞ்சிடணும்னு கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரு அதை செய்வோம் பிரதர்ன்ற மாதிரி ஆயிட்டார். பணம் இருக்கும்போது அது அருமை தெரியாது. பணம் இல்லாத போதுதான் பணத்துடைய அருமை தெரியும். சுகத்துடைய அருமை சுகமா இருக்கும்போது தெரியாது. சுகம் இல்லாத போதுதான் சுகத்துடைய அருமை தெரியும். வேலையை பற்றி நம்மளுக்கு அருமை தெரியாது. வேலை இல்லாத போதுதான் வேலையுடைய அருமை தெரியும். பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த அலங்கார வாசல்ற தேவாலயத்து வாசல்ல 40 வயசுக்கு மேல உள்ளவன், பிறவி சப்பானி, பிச்சைக்காரன், அவனை கொண்டு வந்து வைப்பாங்க. நாள் முழுக்க பிச்சை எடுத்துட்டு போவான் அந்த தேவாலயத்து வாசல்ல. எப்பயும் மத்தியானம் 3 மணிக்கு இயேசுவும் சீஷர்களும் அங்கே ஜபிக்க போவாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டாரு. பரிசுத்த ஆவியின் ஆளரா வந்துட்டாரு. எல்லாரையும் பரிசுத்த ஆவியில நிரப்பிட்டேன். இப்ப மாம்சமான யாருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மேலறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டுட்டாங்க. இப்ப பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க. எப்பயும் போல அந்த மத்தியானம் 3 மணிக்கு போறாங்க. அப்பொழுது பேதுரு அவன் ஏதாவது இவங்க கொடுப்பாங்களான்னு பார்க்கறான் அந்த பிச்சைக்காரன். ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்கவுங்க சொத்தை விற்று மொத்தமாக அந்த பணத்தை கொண்டாந்து கரையத்தை கொண்டாந்து பேதுருட்ட கொடுத்துட்டாங்க. பேதுரு தான் மூத்த அப்போஸ்தலர். ஆனால் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் பார்த்து அவங்கவுங்களுக்கு தேவையானதை கொடுக்குறாரு பிரித்து. அப்போ இவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சு அவன் எதிர்பார்க்குறான், பேதுரு ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். வாட் ஐ ஹாவ் ஐ கிவ் இட் யூன்றார். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஓடி இருப்பான், அந்த இடம் முழுக்க ஓடி இருப்பான், ஒரு வழி பண்ணியிருப்பான். அந்த கால் பார்த்தீங்கன்னா, அந்த பேரலைஸ்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜெபிச்சு அவங்க எந்திரிச்சு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நார்மலாக நடக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை எப்படி ஃபர்ஸ்ட் நடக்கும்போது எப்படி தட்டி தட்டி நடக்கும், அப்படிதான் நடப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன, ஏன் கால் தானா, நீ கையை தூக்கலாம் அப்படின் போது அந்த கையை தூக்கிட்டு பார்ப்பாங்க. இப்படி கையை தூக்கிட்டு இது ஏன் கை தானா, இது ஏன் கை தானான்னு பார்ப்பாங்க. அவன் பாருங்க, அவன் குதிச்சு எழும்பனானா, கால்கள் முளைக்குது. அது சும்மா ஒரு கத்திரிக்காய் மாதிரி கிடக்கும் அந்த கால். பிறவி சப்பானின்னு அப்படிதான் கிடக்கும். சின்னதா ஒரு ஒரு உறுப்பு கிடக்கும். அது வளருது. ஒரு 40 வயசு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு அந்த கால் வளருது. எப்படி இருக்கும் பாருங்க, அந்த போன், அந்த எலும்பு வளருது. அந்த எலும்புக்கு சதை உண்டாகுது, நரம்புகள் உண்டாகுது. அதுக்கு அடுத்து அவன் என்ன பண்றான் பாரு, குதித்து எழுந்து நின்று பார்க்கறான், நடந்து பார்க்கறான். அதுக்கடுத்து குதிச்சு திரும்ப குதிக்கிறான், தேவனை துதிக்கிறான், தேவனை பிரைஸ் பண்றான். பிரைஸ் பண்ணிட்டு அவளோட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். அப்ப பேதுருட்ட என்ன இருக்குதுன்னா, இயேசுவின் நாமம். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும், பேதுருவின் நிழல்பட்ட மாத்திரத்துல வியாதியெல்லாம் சொஸ்தமானாங்கன்னு பாக்குறோம். அவர் நடந்து போனா அந்த தெருவில் இருக்கும் அத்தனை பேர் சுகமாயிருவாங்க. நிழல்னா இவர் நிழல் பட்ட உடனே பிசிக்கலா அப்படிலாம் அர்த்தம். அது அவர் நடந்து போனாருன்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாரும் பிசாசும் அலறி கொண்டு ஓடும், எல்லாரும் சுகமாயிருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பவுலின் உருமால்களின் கச்சைகளையும் கொண்டு போய் போட்ட போது பிசாசுகள்லாம் அலறிக்கொண்டு ஓடுது. ஒவ்வொருத்தனுக்குள்ள இருக்கிற பிசாசும் அலறிக்கொண்டு போகுது. வியாதிஸ்தர்கள்லாம் சுகமாகுறாங்க. எப்படி கொடுக்கிறார் பாருங்க. வாட் யூ ஹேவ் அப்படின்னா, வாட் ஐ ஹேவ் கிவன் டு யூ, நான் என்ன உனக்கு கொடுத்திருக்கிறேன். எலிசாவின் எலும்பு பாருங்க. எலிசா பாத்தீங்கன்னா, எலிசா நோய்வாய்ப்பட்டு இறந்தாருன்னு இருக்கும். இவ்வளவு பெரிய ப்ராஃபட், அவர் ஏன் டிசீஸ்ல சாகணும்னு கேட்டீங்கன்னா, ஈஸ் ஆல்சோ an ordinary man. எப்படி எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் கரித்தாய் ஜெபித்தான்றார், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்றார். அது மாதிரி எலிசாவும் ஒரு சாதாரண மனுஷன் தான் காமிக்கிறதுக்காக தான் அதை அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் இருக்கு. ஆனா அவர் அடக்கம் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு பிரேதத்தை கொண்டாந்து அங்க போடும்போது இந்த எலிசாவின் எலும்பு, இறந்து போன அந்த எலிசாவின் எலும்பு பட்ட மாத்திரத்திலே அந்த பிணம் உயிரோடு எழும்புது.
எவ்வளவு பவர் பாருங்க அந்த எலும்புக்குள்ள, பவர் ஆஃப் ரெசரக்ஷன். ஒரு ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை எலிசா எலும்புக்குள்ள இருந்துச்சு. அடுத்து பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். வாட் எவர் யுவர் ஹேண்ட் ஃபைன்ஸ் டு டூ இருக்கு. வாட் எவர் ஒர்க் யூ டூ, டூ யுவர் பெஸ்ட் இருக்கு இன்னொரு வெர்ஷன்ல. உனக்கு கைக்கு என்ன நேருதோ, உனக்கு உன்னால என்ன முடியுமோ அதை செய், சிறப்பாய் செய்கின்றாரு. உன் பலத்தோட செய்யணும் என்ன அர்த்தம்? வித் ஃபுல் எஃபோர்ட் வாட் யூ கேன் டூன்றாரு. நீ போகிற பாதாளத்திலே செய்கியும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. நீ செத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாம்சம் செத்த பிறகு நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்பவே என்ன பண்ண, அதெல்லாம் நீ செய்கின்ற, நீ செய்ய அதெல்லாம் அப்படின்றாரு. இப்ப இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். டூ வாட் யூ கேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. டூ வாட் யூ கேன். இன்னொன்னு, ஸ்டார்ட் வேர் யூ ஆர். ஸ்டார்ட் வேர் யூ ஆர்னு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற எபிலிட்டி, ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். என்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன, எனக்குன்னு என்ன ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா உன் கைக்கு என்ன முடியுதோ செய்கின்றாரு. நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, ஃபுல் வித் நல்ல மூடில் நல்ல உற்சாகமாக இருக்கும்போது அதை செய்ய, நல்லா இருக்கும்போது எதை செய்ய முடியுமோ அதையும் செய்ய. ரெண்டையுமே நாம் பிளஸ் பண்ண முடியும்ன்றாரு. உன் கையில் என்ன இருக்குதோ அதை என்ன பண்ண, நீ அதை நீ இன்வெஸ்ட் பண்ணுன்றாரு. சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, சின்சியாரிட்டி இருக்கும். நல்லா சின்சியரா செய்வாங்க காரியங்களை. அவங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு சின்சியரா இருக்கும். நிறைய பேருக்கு சின்சியர்னா யுவர் சின்சியர்லின்னு லெட்டர் எழுதியிருப்போம், லீவ் லெட்டர் சின்ன ஸ்கூல்ல படிக்கும்போது. அந்த சின்சியாரிட்டினா ஒருத்தர் பேசும்போது சின்சியரா பேசணும். ஒருத்தர் பேசும்போது அதை கேட்கும்போது சின்சியரா கேட்கணும். என் கூட வாக்கிங் ஒருத்தர் வருவாரு, நல்லா ஒரு மெச்சூர்டு மேன், நல்ல நாலேஜபிள் பர்சன். நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசுறத கவனிக்க கூட அவருக்கு பொறுமை இருக்காது. அட்டென்டிவா இருக்க மாட்டார். ஒரு காரியத்தை அவர் கேட்பாரு, ஒரு கேள்வி, நீங்க பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் வேற ஒரு விஷயம் பேசுவார். சரி, இது ஒரு நாள் காரியம் பார்த்தா எப்பயுமே அப்படிதான். இப்ப நீங்க அவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு அவருக்கு பொறுமை கிடையாது பேசுறதை கேட்க. ஏன்னா அவருடைய அட்டென்ஷன் நீ என்ன பேசுறீங்கன்ட்டு இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட அவர் அட்டென்டிவா இல்லைன்னு அர்த்தம். உங்களை அவர் ஃபோக்கஸ் பண்ணல. ஒருத்தர் பேசும்போது யார் பேசுறான்னு கவனிக்கணும். யார் பேசுறா, என்ன, எதை, எப்படி பேசுறாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, எப்படி ஃபோக்கஸ்டா பேசுறாங்க, அதெல்லாம் கவனிக்கணும். அதான் சின்சியாரிட்டின்றது. எல்லாத்துக்கும் மேல சின்சியர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்ல சின்சியரா இருக்கணும். ஏதோ ஒரு பேசுறதா நினைக்க கூடாது. ஒருத்தரோட உள்ள ரிலேஷன்ஷிப் சின்சியரா இருக்கிறோமா, லெத்தார்ஜிக்கா இருக்கிறோமா, அசட்டையா இருக்கிறோமா, ஜாக்கிரதையா இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு அன்னைக்கு ஒரு ஒரு அன்ஈசினஸா இருக்கும், ரொம்ப டயர்டா இருப்பேன். பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டேன்னா இப்போ ஒரு அனாயிட்டிங் என் மேல இருக்கும். இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஆண்டோட நாம மேம்பட்டு பண்ண சொல்றேன். காலையில் 5 மணி சர்வீஸ்க்கு போகிறதுக்காக 3 மணிக்கே எந்திரிச்சிருவேன். 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு 4 மணிக்கு மேலே கிளம்பி அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு 7 மணிக்கு வருவோம். வந்து பார்த்தா அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஏன்னா நைட்டு படுக்கும்போது 11-11:30 மணி ஆயிரும், தூக்கம் இருக்காது. அந்த போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும், 7 மணி இருக்கும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த கொஞ்ச நேரம் பைபிள் படிக்க ஜெபி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரௌசினஸ் வந்துடும். இந்த 5 மணிக்கு நான் வர்றதுக்குள்ள எனக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்கும், அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்கும். இது எடுக்கும்போது என் மேலே ஒரு அனாயிட்டிங் வரும், என் மேலே ஒரு வல்லமை இறங்கி வரும். அந்த வல்லமையில தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். அப்படியே நான் பேசிட்டே வருவேன். இது முடிச்ச உடனே எனக்கு அவ்வளோ அந்த அந்த எனர்ஜி போயிடும், அந்த பவர் போயிடும்.
அவ்வளோ திரும்ப ஒரு டயர்ட்னஸ் ஆயிருவேன். ஒரு எம்ப்டி வெசல் மாரி ஆயிருவேன். ஒண்ணும் இல்லாம என் ஹோல் ஸ்ட்ரென்த்தும் போயி, ஒண்ணும் இல்லாம ஆயிருவேன். அதே மாரி தான் விஷன்ஸ் வரும்போதும். ஆண்டவர் ஸ்பிரிட்ல பிரேயர் பண்ணும்போது, ஸ்பிரிட்ல கொண்டு போவார். அந்த ஸ்பிரிட்ல நீங்க ஸ்பிரிச்சுவல் realmல போயிட்டீங்கன்னா, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்லாம் இருக்காது. உங்க ஸ்பிரிட்ட எங்கனாலும் கொண்டு போவார். பாஸ்ட் கொண்டு போவார், ஃபியூச்சர்ல கொண்டு போவார். பேரலலா இன்னொரு கண்ட்ரிக்கே உங்கள கொண்டு போவார். ஒரு செகண்ட் தான். ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல எங்க இருப்பீங்கன்னே தெரியாது. அந்த மாரி தரிசனங்கள்லாம் முடிஞ்ச உடனே, திரும்ப நார்மலா நம்ம பாடிக்குள்ள அந்த ஸ்பிரிட் வரும்போது அவ்வளவு டயர்டா இருக்கும். அந்த நேரம் ஃபோன் பண்ணாங்கன்னா, என்னால பேச முடியாது. உங்க முக்கியமான விஷயமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லின்றுவேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லி டயர்டா இருக்குன்னு சொல்லின்றுவேன். என்னால அந்த நேரத்துல ஃபுல் எஃபோர்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா, இது இது சின் இது இது ஆண்டவர் குடுத்திருக்கிறார். இத நம்ம சின்சியரா செய்யணும். உட்கார்ந்து எல்லாமே எழுதியிருக்கிறேன் நானு. நான் ஒரு வார்த்தை கூட நான் சொந்தமா, சுயமா பேசல. சில விஷயங்கள பேசணுமான்னு நெனைப்பேன். ஏன்னா சில விஷயங்கள பேசும்போது, யாரோ அவர்ட்ட சொல்லியிருக்காங்க நம்மள பத்தி. அதனால நம்மள பத்தி இவரு பேசுறாருன்னு நெனைப்பாங்க. ம். எனக்கு அதனால நான் போராடுவேன் ஆண்டவர்ட்ட. இது நம்மளுக்கு தான் பேசுறாரு அப்படின்னு நெனைப்பாங்க. அப்படி நெனைச்ச ஒரு சிஸ்டர் வராதீங்க சிஸ்டர்ன்ட்டேன். அவங்க நெனைச்சுட்டாங்க, அவங்களுக்கு தான் நான் பேசுறேன்ட்டு. சிஸ்டர் அப்படி நெனைச்சீங்கன்னா, நீங்க வர வேண்டாம் சிஸ்டர் தயவு செய்துன்ட்டேன். ரொம்ப நாள் நான் பொறுமையா இருந்தேன். சில வருஷங்கள் 1 வாரம், 2 வாரம், 1 மாசம், 2 மாசம் இல்ல. சில வருஷங்கள் பொறுமையா இருந்து பார்த்தேன். முடியல. நான் அவங்கள தான் டார்கெட் பண்ற மாரி. இல்ல சிஸ்டர், நீங்க வர வேண்டான்ட்டேன். நீங்க இந்த பைபிள் ஸ்டடியே நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டாம். உங்க வழியில நீங்க போங்கன்ட்டேன். இது வேணவே வேணான்ட்டேன். இது எதுக்கு நம்மளுக்கு இந்த டார்ச்சர்ன்ட்டு. நம்ம சின்சியரா நம்ம பண்றோம். ஆனா அதுக்கு அகைன்ஸ்டாவே அந்த ஸ்பிரிட் வேலை பார்த்துட்டு இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் போராட்டம். தேவையில்ல. அடுத்து நிறைய பேருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது அவங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கும். முதல்ல சின்சியாரிட்டி பார்த்தோம். அடுத்து ஹார்ட் ஒர்க். நல்லா கடுமையா வேலை பார்ப்பாங்க. என்ன வேலை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, கடுமையா வேலை பார்ப்பாங்க. இப்ப நீங்க ஒருத்தர் ஒரு ஜன்னல துடைக்கிறீங்கன்னா, அந்த ஜன்னல மட்டும் துடைக்காம, எல்லா ஜன்னலையும் வீட்ல இருக்க எல்லா ஜன்னலையும் துடைப்பாங்க. ஒரு ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு கேட்ட துடைக்கணும், எல்லா கேட்டையும் துடைப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கட்டுமே, எல்லாமே நல்லா இருக்கட்டுமே நினைப்பாங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருவோமே நினைப்பாங்க. ஒரு 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 தரைய கழுவுனோம்னா, அவ்வளோ சுத்தமா பெருக்கி, அத தொடச்சு, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள ஆண்டவர் அதிகமா நேசிப்பார். ஏன்னா, அவர் குடுத்திருக்கிறத அவங்க எவ்வளவு தூரம் எஃபோர்ட் எடுத்து பார்க்குறாங்கன்னு பார்ப்பார். ஏன்னா இந்த லைஃப்ல நான் இத நான் செய்யணும். இத நல்லா நான் செய்யணும். நான் திறம்பட செய்யணும். அப்படின்னு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க பாருங்க. அத ஆண்டவர் நேசிப்பார். இப்ப நான் ஒரு ஒரு படம் வரையணும். அந்த படத்த நான் வரையும்போது, நான் சாதாரணமா சும்மா ரஃப்பா ஒரு 4 சில லைன்ஸ்ல வச்சு நான் முடிக்க முடியும். அதே இத நானு நெறைய லைன்ஸ் வச்சு, அத எவ்வளவு திறம்பட நான் செய்றேன்றதையும் பார்ப்பார். இப்ப நான் இந்த டீச் பண்றேன். இது நான் சாதாரணமா உனக்கு என்ன கையில குடுத்திருக்கிறாரோ, அத நீ அத ஆண்டவர் ஆசீர்வதிச்சு குடுப்பார்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா, அத எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து நான் செய்றேன்றத பார்ப்பார். சிலருக்கு டெடிகேஷன் இருக்கும். எதையுமே அவங்க டெடிகேட்டடா செய்வாங்க. அர்ப்பணிப்போட செய்வாங்க. அந்த அர்ப்பணிப்பு, அந்த அந்த ஒரு ஒரு இது போய் இப்போ ஒரு 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 மீட்டிங்க்கு ரெடி பண்றோம் ஒரு ஹால. அப்படின்னா போய் நீங்க திறந்து வைங்க அந்த 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 மீட்டிங் ஹால அப்படின்னு சாவி குடுத்து விட்டீங்கன்னா, அத எடுத்து எல்லாத்தையும் கிளீனா தொடச்சு, சேர் எல்லாம் அடுக்கி வச்சு, அங்க இருக்கிற தரையெல்லாம் கூட்டி, பெருக்கி, அத ஒரு டெடிகேட்டடோட செய்வாங்க. அர்ப்பணிப்பு இருக்கும் அவங்கள்ட்ட. சில பேருக்கு என்ன இருக்குன்னா, ஈஸியா எல்லாரோடையும் மூவ் பண்ணுவாங்க. டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்பிளோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும். சிலர் ரஃப்பா இருப்பாங்க, சிலர் சாஃப்ட்டா இருப்பாங்க. ஆனா எல்லாரோடையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா மூவ் பண்ணுவாங்க. நல்லா பழகுவாங்க. அதே மாரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியா எல்லா விதமான சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எவ்வளவு டஃப் சிச்சுவேஷனாலும் சரி, அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. டென்ஷனா இருக்க மாட்டாங்க. ஓகே நம்ம இத இத மேனேஜ் பண்ணலாம். இத நம்ம பண்ணிரலாம். நம்ம இத இப்ப இப்ப எப்படி இத ஹேண்டில் பண்ணணும்?
பர்சன்ஸும் சரி, பீப்புளையும் சரி நல்லா ஹேண்டில் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஈஸியாக. நிறைய பேர் டீம் ஸ்பிரிட் இருக்கும், நல்லா ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை பார்க்க முடியாது, அவங்களோட வேலை பார்க்க முடியாதுன்னு இருக்க மாட்டாங்க. ஐயோ ஐ கான்ட் ஒர்க் திஸ் மேன், ஒர்க் ஐ கான்ட் ஒர்க் வித் திஸ் மேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. யாரோடையும் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாரோடையும் கோப்பப் பண்ணிக்குவாங்க, கோப்பப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கும். நான் தான், எனக்கு தான் கிரெடிட் வரணும், எனக்கு தான் ஆனர் வரணும், நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னா எனக்கு தான் ஒரு, வேற யாரையும் விட்டா அவங்களுக்கு போயிடும் ஆனர்லாம் இருக்க மாட்டாங்க. பொசஸ் பண்ண மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அது தனக்கு ஒரு சின்ன பார்ட்னாலும் பரவாயில்ல, நான் டெய்லாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஹெட்டாக தான் நினைக்க மாட்டாங்க. நான் டெய்லாக இருந்தாலும் பரவாயில்ல, வாலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு டீமாக இருந்து ஒர்க் பண்ண போவாங்க. நல்ல அந்த டீம் ஸ்பிரிட் இருக்கும். இன்னும் சில பேர் எப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், நல்ல ஒரு லீடராக இருப்பாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு லீடர் இருப்பாங்க, அந்த குவாலிட்டி இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்ன குட் பிளானிங் இருக்கும், நல்லா எல்லாமே பிளான் பண்ணி செய்வாங்க. பிளானிங்னா 6 மணிக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும், நிறைய பேர் வரணும், அதில் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. அப்போ 6 மணிக்கு தொடங்கணும், 6 மணிக்கு தொடங்கலைன்னா ஒருவேளை ஒரு 1/2 hour தள்ளி 6:30க்கு தொடங்கினா ஏ பிளான் பி பிளான் வச்சுருப்பாங்க. ஏ பிளான் வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணா, பி பிளான் வந்து 6:30க்கு 1/2 hour கழித்து தொடங்கினா எதெல்லாம் கட் பண்ணணும், எங்கெல்லாம் கட் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி நல்லா பிளான் பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் லேட் ஆகுது, ஒருத்தர் வந்து வரக்கூடியது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்ணணும், உடனே அந்த அந்த எமர்ஜென்சியாக என்ன செய்யணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு நல்ல எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எப்படி அந்த புரோட்டோகால் போர்ட்ஃபோலியோலாம், யாருக்கு எதை கொடுக்கணும், எந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல கரெக்டாக இருப்பாங்க. நம்ம யார் அந்த வெளியே ரிசீவ் பண்ணுறது, ஒரு ஒரு வெளியில் வந்து யாராவது கம்யூனிகேட் பண்ணால் யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த அந்த அப்புறம் யார் வந்து உங்களை ரிசீவ் பண்ணி ஹால் வரைக்கும் கொண்டு வர்றது, உள்ள ஹாலில் வந்த பிறகு யார் ரிசீவ் பண்ணுறது, யாரை எங்கே உட்கார வைக்கணும், இப்படின்றதெல்லாம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்னன்னா நல்ல இன்டெலிஜென்ட் பர்சனாக இருப்பாங்க, நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஷார்ப்பாக இருப்பாங்க, எதையும் குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இது என்ன சொல்கிறாங்க, குயிக்காக கிராஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் சொன்ன உடனே ஒரு ஷார்ப்பாக உடனே குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் நாலேஜபிளாக இருப்பாங்க, நல்லா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு நல்லா அறிஞ்சிக்குவாங்க, இதுதான் அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, நாலேஜபிளாக இருப்பாங்க. நிறைய பேர் வைஸ் பர்சனாக இருப்பாங்க, எதை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படின்றத நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னொரு நிறைய பேர்ட்ட என்ன இருக்குன்னா நல்ல கோல் செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு வச்சுருப்பாங்க. இதை முதல்ல அச்சீவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை அச்சீவ் பண்ணுவோன்னு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து எப்படின்னா காமன் சென்ஸ் நல்லா இருக்கும், நல்லா அவங்க காமன் சென்ஸ் நல்லா அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காமன் சென்ஸ் வந்து சாதாரணமாக நினைப்போம், கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கான்னு. ஒருத்தன் திடீர்னு ரோட்டுக்குள்ளே பாஞ்சு வரான் அப்படின்னா, எல்லா வெஹிக்கிளும் போயிட்டு போய் திடீர்னு ஒருத்தர் உள்ளே வரான்னா கொஞ்சமாக காமன் சென்ஸ் இருக்கான்னு. அதை நம்ம சீப்பாக நினைக்கிறோம், ஆனால் காமன் சென்ஸ் தான் ரொம்ப வேணும். ஒரு ஒரு அந்த அது வந்து ஒரு மிருகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கான அடையாளம் அது. மிருகத்துக்கு காமன் சென்ஸ் இருக்காது, ஆனால் நமக்கு அந்த காமன் சென்ஸ் இருக்குது. அதை வந்து இப்போ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க மீட்டிங்கில், அடுத்தவர் தான் பேச போகிறாரு, நெக்ஸ்ட்டு அவர் தான் பேச போகிறாரு, எனி மூமெண்ட் அவரை இன்வைட் பண்ண போகிறாங்க நேரத்தில் சூடாக கொண்டு போய் எதாவது குடிக்க கொடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அவர்கிட்ட போய் நான் வந்து உங்களுக்கு குடிக்கிற சூட்டில் தந்திருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அவர் அதை வச்சுட்டு போய் பேச போயிடுவார். அடுத்த 1 hourக்கு அவர் அந்த காஃபியை தொட முடியாது, அந்த காஃபியோ டீயோ. இதெல்லாம் காமன் சென்ஸு. இதுதான் பிளாட்ஃபார்ம். நமக்கு என்ன ஸ்ட்ரென்த், இதில் நம்ம எங்கே இருக்கிறோன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். என்னுடைய எபிலிட்டி என்ன, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எது ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார்ன்றதை. இதுதான் பிளாட்ஃபார்ம். இதன் மீது நம்ம லைஃப் கட்டப்படணும், இது மேலே தான் நம்ம கட்டப்படணும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னென்ன காரியங்களை இன்ட்ரெஸ்டாக பண்ணுறோன்றத பார்க்கணும். எதை நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ணுறோம், எதை இன்வால்மெண்ட்டோடு செய்கிறோன்றதை நம்ம பார்க்கணும்.
இதை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த்து. எதை வந்து நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டாக செய்கிறீங்கன்றத பார்க்கணும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் எந்த ஏரியாவில் இருக்கோ, உங்கள் விருப்பம் எந்த ஏரியாவில் இருக்கோ அதில் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இது வந்து எப்படின்னா, இது நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ரூட் என்னன்னா, மற்றவங்க நமக்கு சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நீங்கள் நல்லா செய்கிறீங்க, இந்த காரியத்தில் நல்லா இருக்கு நீங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம அந்த ஏரியாவில் தான் நம்மளை ஆண்டவர் ப்ளஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸ்பெஷாலிட்டி, நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி, அதுதான். ஒரு 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 ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு ஒரிஜினல் வெர்ஷனா இருங்க, ஒரு டூப்ளிகேட் வெர்ஷனா இருக்காதீங்கன்றார். அப்படின்னா இன்னொருத்தர் மாதிரி இருக்காதீங்கன்றார். இன்னொருத்தர் இமிட்டேட் பண்ணாதீங்க, நீயா இருன்றார். இது வந்து பிலாசபிக்கலா தெரியும் உங்களுக்கு, தத்துவ ரீதியா தெரியும். ஆனா அதான் உண்மை. இப்போ நம்ம உதாரணம் சொன்னா, சில பேர் நல்லா பேசுவாங்க. அப்ப அதுதான் அவங்க ஸ்கில், அதுதான் அவங்க டேலண்ட், அதுதான் அவங்களுடைய எபிலிட்டி. அதை வந்து அவங்க நல்லா பேசுறவங்க நல்லா பேசணும். ஸோ அது எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்றது? அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுமே. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு, பிரிண்ட் மீடியா இருக்குது. அதை நாங்கள் எழுதணும். நீங்க வந்து சாதாரண பேசுறீங்களா, நல்லா பேசி அதை போடணும். நல்லா எழுதக்கூடிய டேலண்ட் இருக்கா, எழுதி என்ன பண்ணணும், அதை மற்றவங்களுக்கு போகணும். மற்றவங்களுக்கு போகும்போது அப்பதான் அது அவருடைய பலனை நீங்க பார்க்க முடியும். உன் ஆகாரத்தை எடுத்து தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அந்த பலனை காண்பாயின்னு. பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த கிஃப்ட் புக்கு பற்றி நிறைய பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீட்பேக் எப்படி வரும்னா, அவங்க பேசுவாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் கிஃப்ட் புக்கு படித்தேன், உங்கள் வரங்கள் புக்கு, இதில் நிறைய காரியங்கள் இருக்குலாம் சொல்லுவாங்க. ரொம்ப அதை எலாபரேட்டாக பேசுவாங்க. இந்த விஷயம் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இந்த விஷயம் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இதில் எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்தது, எனக்கு யார்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், இது நல்லா தெளிவு கிடைச்சுன்னுவாங்க. அப்போ இந்த புக்கு எங்கே பிரதர் வாங்கினீங்க, எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் வீட்டில் இருந்தது அங்கே நான் பார்த்தேன்னுவாங்க. எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். யார் வாங்கினாங்களோ அவங்க படிக்கலை, ஆனால் இவங்க விசிட்டராக போனவங்க, இவங்களுக்கு அந்த புக்கு கிடைச்சி இவங்க பேசுகிறாங்க. அப்ப எனக்கு தெரியாது இது எப்படி அங்க ரீச் ஆச்சுன்னு. இப்ப ஆண்டவர் அதை எடுத்து கொண்டு போயிருக்கிறார். ஒரு பறவை எடுத்துட்டு போன மாதிரி, ஒரு பறவை விதையை எடுத்துட்டு போய் போட்ட மாதிரி ஆண்டவர் அதை கொண்டு போயிருக்கிறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ரூட் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம வெளியே கொண்டு வரணும். இப்ப இங்க சில பேர் பாத்தீங்கன்னா, அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சமைச்சாலும் சரி, அவங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, அவங்க வீட்டை பெருக்கிட்டு இருப்பாங்க, வீட்டை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அது என்ன பண்ணணும்னா, அவங்க தன்னால பாட்டு வருதுன்னு நினைக்கக்கூடாது. தன்னால வரல அது. அவங்க அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும், அதை அவங்க டெவலப் பண்ணணும். தொடர்ந்து அப்படி என்ன பண்ணணும், அதை அவங்க அப்படியே பாட பாட அவங்க அவங்க வாய்ஸ் டியூன் ஆகும். எங்கேயாவது ஒரு சின்ன கூடத்துல ஒரு 10 பேர் 15 பேர் இருக்க இடத்துல பாடுங்கன்னு வாங்க. அப்ப அங்க பாடும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அது ரசிக்கும்படியா, ருசிக்கும்படியா இருக்கும். நல்லா இருக்குன்னு அவங்களுக்குலாம் அது ஒரு ஆறுதலா இருக்கும். கேட்கறதுக்கே அவங்களுக்கு ஒரு இனிமையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒரு நாள் ஒரு ஆண்டு ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நிப்பாட்டிருவாரு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஆண்டவர் டக்குன்னு ஓப்பன் பண்ணுவார். அப்ப இந்த தனிமையில பண்ணாலே தான் ட்ரெய்னிங் பீரியட். இதுதான் பிளாட்ஃபார்ம். நீங்க ஸ்டிட்ச் பண்றீங்களா? அது நல்லா அதுல எக்ஸ்பெர்டைஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் இத வந்து ஷோ பண்ணணும் மத்தவங்க வாழ்க்கையில. மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கணும். உங்களுக்கு என்ன இருக்குது? அப்ப நீங்க இந்த குக் பண்றத சும்மா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணும்போது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க இப்படி பண்ணணும், இந்த விஷயத்த இப்படி பண்ணணும், இப்படி பண்ணா அது ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து சோயிங். இப்ப நான் பெர்சனலா பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெயின் யுவர் டேலண்ட்ஸ்ன்றத எப்படி சொல்றேன்னா, நான் தினமும் எழுதுவேன். எழுதிக்கிட்டே இருப்பேன்.
எதுவாக இருந்தாலும் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் நான். இப்போ இந்த பூரா பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, நான் எழுதியிருக்கிறேன் நான். ஃபுல்லாக எழுதியிருக்கிறேன் நான். முதல்ல டீட்டெயில்டாக எழுதிக்கிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் சொல்கிறதுனால ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பேன் எனக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரரை சந்தித்தேன். அவர் என் புக்கை பார்த்த உடனே அப்படியே பரட்டி பார்த்தாரு. பரட்டி பார்த்துட்டு சொன்ன வார்த்தை, இந்த மாதிரி எழுதுறவங்க பேசும்போது அப்படி இருக்கும் கேட்கறதுக்குன்னாரு. அவர் நிறைய மேடைகளில் பேசினவர், பல வருஷங்களா பேசுறவர், மூத்த ஊழியக்காரர். அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இத்தனை வருஷம் யாரும் அப்படி பேசுனது இல்லை, என்கிட்ட சொன்னது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றேன். சொல்றாரு, இந்த மாதிரி எழுதுறதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நீங்க பேசும்போது தெளிவா இருக்கும், அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். கிளாரிட்டி இருக்கும்போது அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஏதோ பேசிக்கிட்டு எங்கேயோ வேகா போகாது, கரெக்டா நூல் பிடிச்ச மாறினுவாங்க. ஆன் ட்ராக்ல போய்கிட்டே இருக்கும் பேச்சு. அங்க இங்க டைவர்ட் பண்ணாம அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அப்ப அந்த 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 அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். எனக்கே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். எழுத எழுத என்ன ஆகுதுன்னா, என்னுடைய லாங்குவேஜ் கிளியரா வருது. ஏன்னா நீங்க எதுனாலும் பேசிடலாம். ஆனா எல்லாத்தையும் எழுத்துல நீங்க கொண்டாடணும்னா, அதை வந்து எல்லாத்தையும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு உங்களுடைய ஃபீலிங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத அது கொண்டு வரணும் அதுல. அதனால தான் நான் பேசுறது வந்து ஆக்சுவலா நான் ஸ்லோவா பேசிட்டு இருக்கிறேன், ஃபாஸ்டா பேசல. ஏன்னா 2 காரணம். ஒண்ணு, ஆண்டவர் என்கிட்ட பேசி அதை கேட்டு நான் சொல்றேன். ஸோ அங்க ஒரு ஒரு லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஐம் ஹியரிங், அவர்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றதை நான் கேட்டுட்டு, இப்போ நான் பார்த்தீங்கன்னா சின்சியாரிட்டின்னு மட்டும் தான் எழுதியிருக்கிறேன் இதில். ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், ஈஸிலி மூவ் வித் பீப்புள், ஈஸிலி ஹேண்டில் த சிச்சுவேஷன்ஸ், டீம் ஸ்பிரிட், leadership quality, good planning, good execution, intelligent, knowledgeable, wise person, creativity, goal setting, artist. 2 ஆர்டிஸ்ட் இருக்கு. ஒன்று ARTIST, இன்னொன்று ARTISTE. இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஆர்டிஸ்ட். அவங்க அதே மாதிரி மேன் ஆர் உமன் ஆஃப் காமன் சென்ஸ்னு எழுதியிருக்கேன். ஆனால் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்கேன், ஆண்டவர் எனக்கு சொல்ல சொல்ல அந்த எக்ஸாம்பிளை கொடுத்து நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான். அப்போ ஆண்டவர்கிட்டருந்து கேட்குட்டு அதுக்கப்புறம் நான் பேசும்போது ஒரு டிலே இருக்குது. 2வது, நான் வந்து இது எப்படி சொல்லணுன்றத என் மைண்டு பிளான் பண்ணி அப்புறம் தான் நான் பேசுகிறேன். டப்பன்னு நான் பேசிட்டு போகலை. அடுத்து இன்னொரு விதம் எப்படி நம்ம டேலண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம எபிலிட்டி என்ன, நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, மற்றவங்களை அப்சர்வ் பண்ணணும். மற்றவங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட் என்ன, அவங்க ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது சில பேர்ட்ட சிம்பிளிசிட்டி இருக்கும். அது ரொம்ப எனக்கு இந்த சிம்பிளிசிட்டி வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். நீ தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற நடிகர், அவர் வந்து எல்லா நடிகர்களும் வந்தாங்க. நடிகர்கள் இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ பேரும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. நான் சொல்ற பல வருஷங்கள் முன்பாக. அவர் இன்னும் பயங்கர ஃபேமஸாக இருந்தார். அப்போ ஒரு அரசியலே திருப்புற மாதிரி இருந்தது. அவர் பேசுனா யாருக்கு சொல்லுவார், அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அந்த டைம். இந்தியாவிலேருந்து அவ்வளோ நடிகர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா மொழியிலிருந்து வந்திருக்கிறாங்க நடிகர்கள் பிரபலமானவங்க. எல்லாருமே பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஒரே கலரில் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்ட்டு, பிளாக் கலரில் வரணும் அப்படின்ட்டு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. கடைசியாக தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பிரபலமான நடிகர் வரணும். அதுக்கு அடுத்த லெவலில் உள்ளவர் அமெரிக்காவிலிருந்து அந்த கோட் அண்ட் சூட் எல்லாம் ஸ்டிச் பண்ணி புதுசாக போட்டு வந்திருக்காரு. ஒரு பக்கம் கிளாஸி, ஒரு பக்கம் மேட் ஃபினிஷ்ன்ற மாதிரி வந்து நிற்கிறார். இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பும் இப்போ அந்த மெயினான அந்த அவர் ஸ்டார் வரணும், இந்த நடிகர் வரணும். பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சட்டை போட்டு உள்ள வந்தார். யாருமே எதிர்பார்க்கல. சாதாரண ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட், அவ்வளவுதான். வந்தார் உள்ள. அவ்வளோ பேர் எந்திரிச்சுன்னு கைதட்டாங்க. அந்த சிம்பிளிசிட்டி, நம்ம நினைக்கிறோம் சிம்பிளிசிட்டின்றது வந்து நினைக்கிறது இல்லை யார். சில அநேகம் பேர் அதை நினைச்சே பார்க்கறது இல்லை சிம்பிளா இருக்கிறத. ஆனால் அந்த சிம்பிளிசிட்டி வந்து
அவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு ஒருத்தர் ப்ராஃபஸியாக ஒரு ப்ராஃபட் சொன்னார் பல வருஷங்களுக்கு முன்பாக. நீங்கள் எளிமையை விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னார். இந்த எளிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். மிகப்பெரிய அரசியல் தலைவர், இன்னைக்கு இறந்துட்டார். தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் தலைவர், இந்தியாவுக்கே ஒரு பெரிய லீடராக வந்தார். அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாச்சு. அவர் கூப்பிட்டு இருந்தார், போய் பார்க்க போயிருந்தேன். சாதாரணமாக ஒரு கதர் வேஷ்டியும் சட்டையும் போட்டு உட்காந்துருக்கிறார். அவர் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 7-8 கார் நிற்கிது, ஹை அண்டு கார் அவ்வளவும். அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. அவர் மனுஷனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தேன். மனுஷனுக்கு கொடுக்குறாரு முக்கியத்துவம். பெரிய பெரிய தலைவர்களில் நான் பார்த்தது தான், சிம்பிளாக இருக்கிறாங்க. அந்த சிம்பிளிசிட்டி அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ நம்ம அந்த சிம்பிளாக இருந்து பார்க்கணும். நீங்கள் நம்மளை வேறு விதமாக காமிக்க நினைச்சீங்கன்னா, யூ ஆர் ஆக்டிங், யூ ஆர் அன் ஆக்டர். தேவையில்லை, ஸ்ட்ரேஞ்சராக காமிக்கக்கூடாது, அந்நியோன்யமாக இருக்கணும். நிறைய பேர் தன்னையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும். பெருமை 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 பேசும்போது என்ன ஆகும்? இப்போ நான் என்னை பற்றியே நான் பேசினேன், நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் நான் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசலை, அதெல்லாம் ஆண்டோட போராடுவேன். நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை எழுதி வச்சிருக்கிறேன். இது பிராக்கெட்டில் போட்டு எழுதி வச்சிருப்பேன். நான் ரொம்ப யோசிப்பேன், அதை பற்றி சொல்லணுமான்னு. ஏன்னா நம்மளை பற்றி நம்ம பேசிட்டே இருந்தோம்னா அலுப்பாயிரும். ஸோ மற்றவங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட் என்ன, ஸ்கில் என்ன, அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அப்போ அது மிரரில் பார்க்குற மாதிரி. நீங்கள் அது மாதிரி திங்க் பண்ணுறீங்களா? நீங்கள் அவங்கள மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறீங்களா? நீங்கள் அவங்கள மாதிரி இமேஜின் பண்ண முடியுதா உங்களுக்கு? நீங்கள் அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியுதா? சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிற விதமே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, இஸ் அன் எக்ஸ்பர்ட். தமிழ்நாட்டில் உள்ள அந்த ஃபீல்டில், அந்த பர்டிகுலர் இதில் ஏரியாவில் 2 பேர் எக்ஸ்பர்ட்ஸ். அதில் ஒருத்தர் அவர். நீங்கள் நான் அவர்கிட்ட பேசும்போது சாதாரணமாக பேசுவார், அசாத்தியமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வந்திருப்பார், 3 hours 4 hours பண்ணியிருப்பார். சாதாரணமாக உட்காந்துருப்பார். சாதாரண மனுஷனாக பேசிகிட்டு இருப்பார். எதையுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த பேஷண்ட்டுடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்ப்பார், அப்படியே எல்லாத்தையும் பார்ப்பார். எல்லாத்தையும் பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துடலாம், பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவார். அது ஒரு சீரியஸான விஷயமா இருக்கும். இல்லை இது ஒன்றும் இல்லை அப்படின்னா அவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அது பேசுது நம்மள்கிட்ட. அடுத்தது அவருடைய ஸ்கில். ஹைலி எஃபிஷியன்ட் டாக்டர். அப்ப நாம அப்படி இருக்கிறோமா? நம்ம ஏரியால, நான் என்னுடைய ஏரியால நான் அப்படி இருக்கிறானா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். என்னுடைய ஏரியா எங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா மல்டி டேலண்டடா இருப்பாங்க. மல்டி டேலண்டடா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அதில் ரேங்க் கொடுக்கணும். அதை ரேங்க் பண்ணணும். நீங்க நல்லா பேசுறவங்களா இருக்கலாம், நல்லா எழுதுறவங்களா இருக்கலாம், நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். அப்ப அதுல எது உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க, அதுக்கு அடுத்து செகண்ட் எது, தேர்ட் எதுன்னு அதை ரேங்க் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா நீங்க மூவ் ஆகணும். அடுத்தபடிங்க அப்படின்னா, உங்க ஏரியா சம்பந்தமானது, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்குதோ அது சம்பந்தமான புஸ்தகங்களை நிறைய படிக்கணும், நிறைய அது சம்பந்தமா கேட்கணும். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல யூடியூப்ல நிறைய வருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்க கூடாது. அதுல சூஸ் பண்ணணும். உங்க ஏரியா எதுவோ அது சம்பந்தமானதை மாத்திரம் நீங்க கேட்கணும். இப்போ மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க ஏரியா என்ன, கர்நாடிக்கா, ஹிந்துஸ்தானியா, வெஸ்டர்னா, இல்லை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரணுமா? அப்ப அதுல யாரு எக்ஸ்பர்ட்ஸோ அவங்களுடைய மாத்திரம் இன்புட் எடுக்கணும். உங்க இன்புட் தான் உங்களை வளர்க்கும். அதான் ஃபுட்டு. இஷ்டம் போல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கூடாது. ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், என்டர்டெயின்மெண்ட்ல போகும்.
சும்மா வாட்ச் பண்ணுவீங்க, ஸ்பெக்டேட்டராக இருப்பீங்க. அது ஒன்றுமே உங்களுக்குள்ள எதுவுமே போகாது, நத்திங். அதில் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் இன்புட்டில் உங்களுடைய ரீடிங் த புக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இன்னைக்கு யார் படிக்கிறாங்க? யாரும் படிக்கிறது இல்லைங்க. யாரும் படிக்கிறது இல்லை. இந்த மாதிரி வார்த்தை டெய்லி நான் காதில் கேட்குறேன், ஆனாலும் நான் விடுறதில்லை. நான் டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கிறேன். நான் என்னுடைய எப்படி என்ன கம்யூனிகேஷன், எப்படி நான் கம்யூனிகேட் பண்ணணும், நான் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, எதை நான் எந்த ஏரியாவில் இருந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பாசிட்டிவ் மைண்ட் சொல்ல மாட்டேன், ஃபெய்த்னு சொல்ல மாட்டேன், இன்ட்ரெஸ்ட். என்னோட இன்ட்ரெஸ்ட் ஒரு நாளும் ஃபேட் அவுட் ஆகிடக்கூடாது. நான் இக்னைட் ஆகிட்டே இருக்கணும், என்னையே நான் அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். நான் நல்லா அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இதில் நம்ம ஃபுல்லாக as if there is no Godன்ற மாதிரி நம்ம எல்லாம் பண்ணணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படணும். அப்பதான் கர்த்தர் ஜெயத்தை தருவார். நான் எதையோ என்ன செய்கிறேன்றத, நான் என்ன பேசுறேன்றத எனக்கே அட்டென்ஷன் இல்லைன்னா மற்றவங்க எப்படி அட்டென்டிவா இருப்பாங்க? நான் இன்ட்ரெஸ்டா இல்லாம ஒன்று செய்யும் போது மற்றவங்க அதுல எப்படி இன்ட்ரெஸ்டா வருவாங்க? அதனால எல்லாரும் வாட்ஸ்அப்லயே யூடியூப்ல பேசுற எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. ஸோ கேஷுவல் ஆட்டிடியூடா இருக்கிறத விட தெரியணும் உங்களுக்கு யாரு கேஷுவலா பேசுறா, யாரு சீரியஸ் எடுத்து பேசுறா, யார் இமிட்டேட் பண்றா, அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிடணும். யார் ரிப்பீட்டடா ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அதெல்லாம் கரெக்டாக கவனிக்கணும். அப்போ அதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக எது தெரியுதோ அதில் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய டீப் இன் யுவர் ஹார்ட் ஃபார் வாட் யூ ஆர் லாங்கிங், நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்களோ அப்படி நீங்கள் வெளியே வருவீங்க. இதுதான் சீக்ரெட்டு. இதை நீங்கள் நல்ல ஃபுல் எஃபோர்ட்டோட, மச் எஃபோர்ட்டோட நீங்கள் செய்யணும். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கணும். வாழ்க்கையில் முன்னேறணும். ஐ ஹாவ் டு க்ரோ. நான் என்னுடைய திங்கிங்கில் நான் வளரணும், என்னுடைய ஃபீலிங்கில் நான் வளரணும், என்னுடைய இன்ட்யூஷனில் நான் வளரணும். நான் சென்சிபிளாக இருக்கணும், என்னோட காமன் சென்ஸ் வளரணும், நான் சென்சிபிளாக இருக்கணும். நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்னத்தையோ பேசிட்டு இருப்பாங்க இரலவெண்டா. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மூத்த லாயர், எக்ஸ்பீரியன்ஸ் லாயரு, அவர் ஒரு பாலிடிக்ஸில் வந்தார், சென்ட்ரல் மினிஸ்டர் மாதிரி வந்துட்டார். பின்னாடி அந்த பாலிடிக்ஸை விட்டு திரும்ப லாயர் ஆகிட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்ரு. ஒரு ஹியரிங் போய்கிட்டு இருக்குது, ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. அடுத்த கேஸு அவர் அதுக்கு வாதாடுறதுக்காக வந்திருக்கிறாரு, பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிஜேஐ நம்பர் 1 ஜட்ஜ், அவர் வெர்டிக்ட் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, சின்ஸ் தட் so and so is in this hall, in this court room. அவர் சொல்றாரு, சீனியர் மோஸ்ட் லாயர் அவர் இருக்கிறதுனால அவர்கிட்ட நம்ம அவருடைய அட்வைஸ் கேட்போம்ன்றார். எல்லாரும் இவர் வாயில என்ன சொல்ல போறாரோன்னு காத்திருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றாரு அவர்கிட்ட கேட்போம்ன்றார். அப்ப அவர் ஃப்ரண்ட்ல இவ்வளவு நேரம் போன ஹியரிங்கை கேட்டேன், இங்க போன வாதம் பிரதிவாதம் எல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அவ்வளவு பிரமாதமா இருந்தது. நான் பேப்பர்ல இதான் பார்ப்பேன். நான் ஹிந்து பேப்பர்ல இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போகுது அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பேசுனாங்க, அந்த ஜட்ஜ் எப்படி பேசினாருன்னு பார்க்கணும். நீங்க எல்லாமே மேலோட்டமா, எல்லாமே பாலிடிக்ஸுங்க, எல்லாமே அரசியலுங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. அவங்க எப்படி அதை கம்யூனிகேட் பண்றாங்க, எப்படி என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்க, அப்படி பார்க்கணும். நீங்க அப்படி பார்க்கும்போது தான் தெரியும், உலகத்துல இருக்கிறவங்க இவ்வளவு ஞானமா இருக்கும்போது, இவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும்போது, இவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க, அனாயிட்டட் பீப்புள், நமக்குள்ள இருக்கிற ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததுன்றோம். அப்ப இட் இஸ் மோர் தென் வாட் வி ஆர். நான் இப்ப இருக்கிறது இல்லை. நான் யோசித்து பார்க்கிறேன். நான் 2002 ரசிக்கப்பட்டேன்.
அப்போ வந்து ஏற்கனவே மற்ற ஊழியக்காரங்களுக்கு நான் கேமரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடனே நான் ரசிக்கப்பட்டனே, நான் என்னையே ஷூட் பண்ணி போட்டிருக்கலாம். என்ன ஆண்டவர் நோன்னு தான் சொன்னார். நோ நோ நோன்னாரு. 2016 தான் ஆன் மிஷன் வரேன் நான். கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஐ வாஸ் வெயிட்டிங். 2013 ஷூட் பண்ணினாரு. இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை ஒரு 3 days எடுக்கும்போது மல்டி கேமராவில் எடுக்க சொன்னார். எடுத்து எல்லாம் எடிட் பண்ணி கீப் வித்தின் யுவர் செல்ஃப்ன்ட்டார். உன்னோட வச்சுக்கோன்ட்டார். 2016 தான் ஆன் மிஷனில் வாடினார். அது வரைக்கும் ஐ வாஸ் வெயிட்டிங். ஆனால் எனக்கு இப்போ தோணுது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் மெச்சூர்டு ஆன பிறகு பேசுறது தான் வெளியில வர வச்சிருக்கிறார். நான் அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் பேசினதெல்லாம் வந்திருந்தா எனக்கே பார்க்கறது கஷ்டமா இருந்திருக்கும். இப்படியா நான் பேசியிருக்கேன், இது நல்லா பேசியிருக்கலாம், இப்படியா பேசியிருக்கேன்னு இருக்கும். ஆண்டவர் நன்மை செய்வார். அப்ப அதை நம்ம வந்து கரெக்டா நம்ம அதை ஸ்டடி பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நம்மளை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த்? இப்போ என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா என் டேஸ்ட் தான். ஒரு காஃபி, நல்ல காஃபினா என்ன டேஸ்ட் இருக்கணும்? ஒரு கடலை மிட்டாய்னா அந்த கடலை மிட்டாய் டேஸ்ட் எப்படி இருக்கணும்? அதில் எத்தனை குவாலிட்டி இருக்குது கடலையில்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், செகண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், தேர்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும்? கோயில்பட்டி கடலை மிட்டாய் எப்படி இருக்கும், சென்னையில் கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்தையுமே ஒரு பாட்டுனா எப்படி இருக்கணும், அந்த மியூசிக் எப்படி இருக்கணும்? இது எப்படி வந்தது? இது இன்பான் அப்படின்றவாங்க. இன்பான்ல காட் கிவன் எபிலிட்டி. என்னதான் பெரிய மியூசிக் போட்டாலும் அது எதுனால நல்லா இருக்கு, எதுனால நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு பாட்டுனா எப்படி இருக்கணும்? மேலோட்டமா இருக்கா, டீப்பா இருக்கா, ட்ரூத்ஃபுல்லா இருக்கா? இந்த லிரிக்கு என்ன மாதிரி மூடு, இதுக்கு என்ன மாதிரி மியூசிக் ட்ரீட் பண்ணணும்? ஒரு பிரசங்கன்னா எப்படி இருக்கணும்? எங்க வந்து டீட்டெயில்டா பேசணும், எங்க சுருக்கமா பேசணும், எங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்? இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய மெசேஜஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். ஒரு பிரசங்கன்னா எப்படி இருக்கணும்னு அவர் பேசினதெல்லாம் நீங்க கேட்டீங்கனாலே நீங்க வேற மனுஷனா ஆயிருவீங்க. நீங்க சாதாரண டே டு டே லைஃப்ல நீங்க பேசுறதே வித்தியாசமா இருக்கும். அப்படி போல ஃபோக்கஸ் ஆகணும். நீங்க நான் growth ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேல்மேட் ஆயிடக்கூடாது. அப்படியே ஆயிருவீங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே கான்கிரீட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் அதை உடைச்சி அது வெளியே வர்றதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். நான் வளரணும், என் வாழ்க்கையில் நான் வளரணும், முன்னேறணும். அது இருந்துகிட்டே இருக்கணும். எவ்ரி மூமெண்ட் ஒரு சேஞ்சுக்கு நீங்க தயாரா இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி இருந்துக்கலாம், இப்படி செட்டில் ஆகிக்கலாம் நினைக்க கூடாது. இதுக்கு அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கணும். பைபிள் அதிகமா படிக்கணும். பைபிளை படிக்க 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 உங்க திங்கிங் கெப்பாசிட்டி, உங்க ஃபீலிங், உங்களுடைய இமேஜினேஷன் எல்லாமே ட்ரமண்டஸா எக்ஸ்பாண்ட் ஆகும். வெர்டிகலி, ஹரிசான்டலி பயங்கரமா எக்ஸ்பாண்ட் ஆகும். அதுதான் சொல்றாரு, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனாலதான் வாய்க்கும். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எல்லாமே கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் டீச்சர். உங்களுக்கு அப்ப சீப்பா பாப்புலர் ஆனவங்க மேல உங்களுக்கு எல்லாம் ஜெலசி வராது. அவங்கள கம்பேர் பண்ணவே மாட்டீங்க. யாரையும் கம்பேர் பண்ண மாட்டீங்க. நான் யார், கர்த்தர் எனக்கு எப்படி கொடுத்திருக்கிறார், என்ன கொடுத்திருக்கிறார், என்னை எப்படியாக இருக்க விரும்புகிறார், என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்ன, அதுல போக்கஸா இருப்பீங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியும். நான் ஒவ்வொருத்தரையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அட்டன் பண்ண ஒவ்வொருத்தரும் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் நான் ப்ராஃபஸியா சொல்ல முடியும். அது காட் கொடுத்த கிஃப்ட். அது யார்கிட்ட என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்குது, எங்க அவங்க growth ஆகணும், எங்க லேக் ஆகுறாங்க, அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், ப்ராஃபஸி சொல்ல முடியும். ஆனா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப்ன்றதுனால தான் இது எடுக்கிறாரு. வாட் யூ ஹேவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட் ஐ ஹவ் கிவன் டு யூ, அண்டர்ஸ்டாண்ட். அதை பார்க்கணும். நம்ம வந்து ஒரு வேலையிலிருந்து தான் வெளியே வந்துட்டோம், வேலை இல்லாம போயிடுச்சு.
அப்படின்னு அப்செட் ஆயிடக்கூடாது. உடனே என்ன பண்ணணும்னா, நம்மளை எக்யூப் பண்ணணும். அடுத்த லெவலுக்கு நம்மளை எக்யூப் பண்ணணும். ஒரு மியூசிஷியன் இருந்தாருங்க. நல்ல மியூசிஷியன்ஸ். நல்ல மியூசிஷியன். அவர் நல்லா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்றவரு. ஆனா, இங்க சரியா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கவே இல்ல. ஃபாரின் போய் பார்த்தாரு. அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல. ஒண்ணும் ஃப்ளரிஷ் ஆக முடியல. இந்தியாக்கே வந்துட்டாரு. கதவு பூட்டுனாரு. உள்ள உட்கார்ந்தாரு. 2 வருஷம் டே அண்ட் நைட் பிராக்டிஸ் பண்ணாரு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணி தன்னை எக்யூப் பண்ணாரு. 2 வருஷம் யாருக்கு தெரியாது வேர் வாஸ் ஹீன்னு. 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியே வந்தார் பாருங்க. எல்லாருடைய மியூசிக்லயும் அவர் இருந்து ஆகணும்ன்ற மாதிரி வந்துட்டார். எல்லாருக்குமே அவர் வேணும்ன்ற மாதிரி கொண்டாந்துட்டார். ஏன்னா அந்த மாதிரி வயலின் யாரும் வாசிக்க முடியாது, அந்த மாதிரி கிட்டார் யாரும் வாசிக்க முடியாது, அந்த மாதிரி மேன்லின் யாரும் வாசிக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்துட்டார். ஆனா இது ஒரு அது என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இது அப்படியே வாசிட்டே வந்தார். ஒரு நேரம் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு. அது சேச்சுரேட் ஆயிருச்சு. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி, இந்த வயலின் போட்டாருன்னா இது அவர் தான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்? அவர் அடுத்த லெவலுக்கு போகணும்னு அவர் நினைக்கல. பிஸியா இருக்கணும் நினைச்சார் ஒழிய, டக்குன்னு ஒரு பிரேக் போட்டு நின்று திரும்ப அடுத்த லெவலுக்கு எக்யூப் ஆயிட்டு வெளியே வரல. அதுக்கு டைம் எடுக்கணும், கன்சீவ் வரணும், உங்களுக்குள்ள கற்பம் தரிக்கணும். நீங்க நான் யாராக வரணும், அடுத்த லெவல்ல வரணும், பெஸ்டா இருக்கணும். குட்டு, பெட்டர், பெஸ்டா வரணும். அப்ப நம்மளை எக்யூப் பண்ணணும். நம்மளை எக்யூப் பண்ணிட்டு வெளியில வரணும். செல்ஃப் அனாலிசிஸ் வேணும். நம்மளை சோதித்து பார்க்கணும். நான் எங்க நான் growth ஆகணும். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நான் ஒரு ஹோம் மேக்கர் தானே, பெஸ்ட் ஒய்ஃபா இருக்கணும், பெஸ்ட் மதரா இருக்கணும். நான் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யறேன், நான் என் ஹஸ்பண்டுக்கு நான் என்ன செய்யறேன், எந்த விதத்துல நான் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறேன், யோசித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு நான் ஒரு கம்ஃபர்டரா இருக்கேனா, ஒரு ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறேனா, ஒரு கவுன்சிலரா இருக்கேனா. வெறும் ஒய்ஃபா இருக்கிறது வேற. இப்படி போல நான் சமைச்சு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பெஸ்டா நான் பண்ணி கொடுக்கணும். ஒரு டிஃப்ரெண்டா நான் இன்னைக்கு சாப்பாடை நான் பண்ணணும். என் பிள்ளைக்கு நான் என்ன பண்றேன், நான் as a mother, what is my input for him, for her? என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யறேன்? வெளியே நான் பெஸ்ட் டீச்சரா இருக்கலாம், என் பிள்ளைக்கு நான் பெஸ்ட் டீச்சரா இருக்கேனா? என் பிள்ளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா? அதோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? என் பிள்ளைக்கு எந்த ஏரியால இன்ட்ரெஸ்ட், எந்த ஏரியால ஸ்ட்ரென்த் இருக்கு, அதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றேன், அதை நான் ஷார்பன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? நான் இருக்கிற இடத்துல நான் மற்றவங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு கம்ஃபர்டரா, ஒரு ஸ்ட்ரென்தனரா, ஒரு ஹெல்ப்பரா இருக்கிறேனா? என் வார்த்தை அவங்களை தூக்கி நிறுத்துதா? நம்ம அவரை சொல்ற ஆண்டவர் முது கோலும் தடியும் என்னை தேற்றுன்னு. நான் அந்த கோலும் தடியுமா மற்றவங்களுக்கு இருக்கிறேனா? நான் சால்ட்டா இருக்கிறேனா? நான் லைட்டா இருக்கிறேனா? என்னை நானே நான் யோசிக்கிறேனா? முதல்ல நான் யோசிக்கிறேனா? நான் யோசிக்கிறவனா இருக்கிறேனா? இதெல்லாம் நம்ம we have to think a lot. We have to analyze ourselves. நம்மளை நாமளே பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு மெசேஜும் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு நான் எல்லாரும் பேசினா நான் பேசக்கூடாது ஆண்டவரே. இப்ப கூட இதை நான் பேசிட்டு இருக்கும் போதே எனக்குள்ள இன்னும் ஓடிட்டே இருக்குது. நான் எல்லாத்தையும் நான் பேசிட்டேனா? எல்லாத்தையும் நான் கரெக்டா நான் சொல்றேன்னு ஆண்டவரே. நான் பேரலல் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் வரேன். எல்லாத்தையும் நான் கரெக்டா நான் சொல்றேன்னு ஆண்டவரே. இது என்னெல்லாம் கொடுத்துட்டு அதை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்றார் பவுல். அப்படி போல நான் செய்யறேனா? அப்ப மற்றவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி பேசும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும், வெறும் டிஸ்கரேஜ் பண்றதுக்காக பேசுறாங்க. Who is he? What she knows, what he knows. அப்ப அது உங்களுக்கு பாதிக்காது. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இருக்காரு, எதையுமே குறை சொல்லித்தான் இருப்பார், எல்லாத்துலயும் குறை சொல்லித்தான் இருப்பாரு. அவருடைய ஹேபிட் அது, அவருடைய கேரக்டர் தான். அதை நான் அதை மைண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணேன் நான். முதல்ல அவன் சொன்ன உடனே ஐயோ இதுல குறையா இருக்கு போல, அதுல குறையா இருக்கு போலேன்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தேன், இல்லை அவருடைய நேச்சரே அதுதான், எல்லாத்துலயும் குறை சொல்லித்தான் இருப்பார்.
அதனால விட்டுட்டே தான் நான். அப்ப அது எப்படி தெரியுது? என்னை நானே ஆராய்ந்து பார்த்ததுனால. ஆண்டவர்ட்ட போய் உட்காரும்போது டிரான்ஸ்பரண்டா உட்காரணும். என்னோட பேசுமையா, நான் யாரு? அப்ப நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம். மோசஸுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம். எஸ்தருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம். ஜோசப், டேனியல், தெபோராள் இப்படி பார்த்தோம். அப்ப அதுல நான் என்ன மாதிரி இது எனக்கு இருக்குது? நான் சின்சியரா இருக்கனா? நான் ஹார்ட் ஒர்க் பண்றவனா இருக்கனா? என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதா? நான் எல்லா சிச்சுவேஷனையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறேனா? எல்லா விதமான டைப் ஆஃப் பீப்புள்கிட்டையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேனா? இல்ல முடியலையா எனக்கு? டக்கு டக்குன்னு அப்செட் ஆயிடுறேனா? இல்ல நான் அதை கோப்ப பண்ணிக்கிறேனா? என்னால அமைதியா இருக்க முடியுதா? என் கோபத்தை உடனே காமிக்காம நான் அமைதியா அதை அடக்கி வைக்க என்னால முடியுதா? என் ஆவியை நான் அடக்கி வைக்க முடியுதா? அதெல்லாம் நீங்க பார்க்கணும்.